ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த கோவிந்த கிரி கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த. இன்னைக்கு திருவழுந்தூர் இல்லையா, தேரெழுந்தூர் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது நம்ம நண்பர் ஆமரவி தேவநாதன் வந்திருக்கார் ரொம்ப நாள் கழிச்சு. அவர் ஊரை பத்தி சொல்லும் போது அவரு அதுதான் அவர் ஊரை சொல்லும் போது அவர் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். இன்னைக்கு வந்துட்டார். சரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எண்ணிய வண்ணம் செய்த பெருமாளா இருக்கீங்களே. இன்னைக்கு திருவழுந்தூர்ல இருக்கிற அந்த 3வது 10 பாடல் அதை குறித்து. அதாவது இந்த 10 பாட்டுக்கு திருமங்கை மன்னன் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இப்போ சரணடைவதற்கு சரணாகதினா என்னன்னு எல்லா ஆழ்வார்களும் பாடியாச்சு, திருமங்கை ஆழ்வாரும் நிறைய சொல்லியிருக்காரு. அப்போ சரணாகதி அடையும் போது ஒருவருக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ நாம யாருமே, நான் இப்ப என்னை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா, சரணாகதின்னு பேசுறேனே தவிர இவர்களெல்லாம் மொத்த வாழ்க்கையும் கொண்டு போய் பெருமாள் காலடியில போட்டுடுறாங்க இல்லையா. நாம அப்படி செய்ய முடியுதான்னா செய்ய முடியறது இல்லை. கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வரேன், அதுவே மாசத்துக்கு ஒரு தடவை வரேன், வந்தா ஒரு 1/2 hourல கிளம்புற மாதிரி, இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துதான் நாம கடவுளையே போய் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க மொத்த லைஃபையும் இறைவனுக்கு கொடுத்துட்ட, அதாவது நாம ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகளா இருக்காங்க. ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாரும் மொத்த வாழ்க்கையும் இறைவனுக்கேன்னு கொடுத்துடுறாங்க. இப்ப அவ்வளவு, அதுவும் நீங்க பார்த்த ஆச்சரியமா இருக்கும். திருமங்கை மன்னன் ஒரு படை தளபதியாக இருந்து போரில் பல வெற்றிகளை ஈட்டி சோழ மன்னனுக்கு ரொம்ப அணுக்கமானவனாக இருந்து, அவர் இவர் இவர் பெற்றுக் கொடுத்த வெற்றிகளுக்காக அவருக்கு அந்த திருவாலி நாடு, அந்த திருமங்கை நாட இவருக்கு கொடுக்கிறார். நீயே அதுக்கு சிற்றரசனாக இருந்து அரசாட்சி பண்ணு, எனக்கு ஒரு கப்பம் கட்டிட்டு நீ ராஜாவா இருன்னு சொல்லி அனுப்புறார். அப்பேற்பட்ட ராஜபோகங்கள் நிறைந்த வாழ்க்கைய இவர் பெருமாளுக்காக அப்படியே கொடுத்துடுறாரு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரணமா இருக்கிற நமக்கு ஒரு டவுட் வரும், ஒரு சந்தேகம் வரும். எப்படி, எதனால இவர் பெருமாள்கிட்ட போய் இப்படி உளறாரு? பெருமாளிடம் போய் சரண் செய்வதற்கு தன்னை மொத்தமாக தனது பிறவியவே சரண் பண்றாங்க. அப்படி செய்வதற்கு என்ன அவசியம் நேர்ந்தது, என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். எதனால? ஏன்னா நாமெல்லாம் இந்த உலகத்தில் உழல்பவர்கள். உலகத்தில் உழலக்கூடியவர்களுக்கு ஒரு எண்ணம் வரும். எதை எடுத்தாலும் இந்த இன்னைக்கு கார்பரேட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. எதையாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொன்னா, செஞ்சா எனக்கு என்ன சார் கிடைக்கும், அதுதான் முதல் கேள்வி. அதற்கு பதில் வராமல் நாம எந்த காரியத்தையும் செய்யறது இல்லை. ஏதாவது ஒண்ணு, தம்பி நீங்க இலக்கியம் வாசிங்க, வாசிச்சா என்ன கிடைக்கும் சார், முதல் கேள்வி. நீங்க எதை வச்சீங்கன்னாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அதுல இருந்து அப்படிங்கிற கேள்விதான் உலகியல் கேள்வியாக எல்லார் இடத்துலயும் இருக்கு. அப்போ எவர் ஒரு காரியத்தை செய்யறத பார்த்தாலும் இந்த உலகியல்வாதிகளுக்கு முதலில் தோணக்கூடிய எண்ணம், இதை செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. அதிலிருந்து அடுத்த கேள்வி வரும். இப்ப இதற்கு முன்பு பூரம் சொல்லியாச்சு. இந்த பலஸ்ருதி முடிக்கும் போது கூட என்ன சொல்றோம், இந்த உலகத்தையே ஆழ்வார்கள், ஒரு குடை கீழ் இந்த உலகை ஆழ்வார்கள் அப்படி சொல்லியாச்சு. உனக்கு வாழ்நாள் முழுவதும், அதாவது நீ இனிமேல் பிறவியே இல்லாமல் என்றும் நிரந்தரமா நீ சிரஞ்சீவியாக எப்போதும் ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உனக்கு பெருமாள்கிட்ட நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் ஓகே. இதை விட இங்க நல்லா தானே இருக்கு, இங்க இருக்கிற உலகம் இப்ப நல்லா தானே இருக்கு, இதை விட்டுட்டு நான் ஏன் அங்க போகணும்னு ஒரு கேள்வி அவனுக்கு ரெண்டாவது வரும். எனக்கு என்ன கிடைக்குங்கிறது முதல் கேள்வி. இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னா அவன் அடுத்து என்ன கேட்பான், எதனால இப்ப நான் பாக்குறத விட்டுட்டு இதுக்கு வரணும், இந்த வேலைக்கு வா, இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்பா, அப்ப இதெல்லாம் கிடைக்கும்னா அதை விட இது பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு படுதே அப்படின்னு ஒரு கம்பேரிசன் அவனுக்கு வரும். உலகையல்ல இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு ஒண்ணு இது செஞ்சா இது கிடைக்கும்னு நம்ம சொல்லுவோம். உடனே அவன் அதை ஒத்துக்கிறானா, அவன் என்ன பண்ணுவான், ஏற்கனவே அவனுக்கு இருக்கிற ஒன்றோட கம்பேர் பண்ணுவான். கம்பேர் பண்ணிட்டு
அதை விட பெட்டரா இருக்குன்னு தெரிஞ்சா ஓகேன்னு வருவான். ஒரு ஜாப் ஆஃபரே எடுத்துக்கங்க. இன்னைக்கு வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் தராங்க அப்படின்னு ஒரு வேலையில இருக்கேன். இன்னொருவர் என்னை வேலைக்கு கூப்பிடுறாரு, வாயா என்ன தருவீங்க சார்? முதல் கேள்வி அதானே, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? உங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா என்ன தருவீங்க? இப்போ 3 லட்சமா வாங்கிக்கோ. உடனே சரின்னு தலையாட்டிடுவாங்கன்னா வீட்டில் வந்து உட்காந்து யோசிப்பான், அங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு, அங்க அடுத்த ப்ரமோஷன் தந்தா, ஏன்னா 6 மாசத்துல இங்க 3 லட்சம் வந்தா ப்ரமோஷனோட வந்துடும், அப்ப நமக்கு வேலை எப்படி இருக்கும், அங்க ஃபாரின் போகலாம், இங்க போகலாமா, இப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு 3 லட்சம் பெட்டரா இருக்குன்னு தோணுச்சுன்னா சார் நாங்க வரேன் சார்னு சொல்லுவான். இல்லைன்னா என்ன சொல்லுவான், இல்ல சார் நான் அடுத்த சந்தர்ப்பத்துல வரேன் சார், இப்ப எனக்கு வசதிப்படலை சார்னு சொல்லிடுவான். அப்போ வாட் இஸ் இன் இட் ஃபார் மீங்கிறதுக்கு ஒரு துணை கேள்வியாக, அதுக்கு ஒரு அதை எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒன்றாக ஒரு கம்பேரிசன் நடக்கும். இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்ற மாதிரி இந்த 10 பாட்டையும் திருமங்கையாழ்வார் வைக்கிறார். எதனால நான் வந்து பெருமாள்கிட்ட சரணடைகிறேன், எனக்கு இன்னதெல்லாம் கிடைக்கும், சரணடையாம இருந்தா என்ன ஆகும், ஒரு கம்பேரிசன் வேணும்ல, சரணடையலாம் என்ன நடக்கும், அந்த குழப்பத்தையும் நான் சொல்றேன். அதனாலதான் நீ சரணடையணும். அவ்வளவு அழகா ஜஸ்டிஃபை பண்றாரு. இத அவர் தன்னையவே அதுக்கு கேஸ் ஸ்டடி ஆக்கித்தான் சொல்றார். நான் புலன்களால் அவதிப்படுகிறேன், நான் சிக்கலில் சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு இன்னொருவரை உதாரணமாக்கி சொல்லாம தன்னையே உதாரணமாக்கி சொல்லக்கூடியது அவர்களுடைய தன்னடக்கத்தை காட்டக்கூடியது. அவங்க இறைவனை அடைந்துதான் இது எல்லாத்தையும், அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த வாழ்க்கையும் அவன் காலடியில வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இதை எழுத முடியுது, இப்படி பாட முடியுது, இப்படி எல்லாவற்றையும் அவர்களால் செய்ய முடியுது. அப்படி இருக்கும்போது அவங்க புலன்களுக்கு பயப்படுற மாதிரி எழுதுறது வந்து அவர்களுடைய தன்னடக்கம். இன்னொருவரையே கீழறக்கி நம்ம அதை சொல்லணும், தன்னையே கீழறக்கி கொண்டு ஒரு உதாரணமாக்கி கொண்டு பிறருக்கு சொல்லக்கூடியது. அப்படிதான் இந்த 10 பாடல்களை எழுதுறாரு. அந்த பாட்டுல எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாரோ அந்த அளவிற்கு பெருமாளை அப்படி கொண்டு வைக்கிறார். கொண்டு வைக்கிறாருங்கிறத விட பெருமாள் இருக்கிற இடம் அப்படி, அதை சொல்றதுக்கு இவர் அப்படி ஏத்துன்னு ஏத்துறார். முதல் வரி ஆரம்பமே எனக்கு அவ்வளவு திருவுக்கும் திருவாகிய செல்வா, என்ன சொல் அப்படி கொண்டு வந்து போட்டிருக்காரு பாருங்க. ரொம்ப எளிமையா இருக்கு, ரொம்ப எளிமையான சொல். திருவுக்கும் திருவாகிய செல்வா, அவன் செல்வன், பேரே என்ன செல்வன். செல்வன்னா யாரு? செல்வம் என்பது எதையெல்லாம் குறிக்கும்? நமக்கு மாடு, குப்பை, செல்வம் இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ரிச் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாத்தையும் வச்சிருக்கோம். வெல்தி, ரிச், இப்படி வெவ்வேறு சொற்கள் இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன பொருள்? செல்வம் என்பது எதெல்லாம் நல்ல விதமாக இருக்குமோ, இந்த ப்ராஸ்பரிட்டி, அது எந்த ப்ராஸ்பரிட்டிலாம் நல்ல விதமா இருக்குமோ அவற்றால் நிறைந்தவன் அவன் தான் செல்வன். செல்வி, எதெல்லாம் மங்களமோ மங்களங்களால் நிறைந்த பெண் செல்வி. அதனாலதான் கல்யாணத்துல அவன் மங்களம் நிறைந்தவனாகவும் அவள் மங்களம் நிறைந்தவளாகவும் கருதப்பட்டு செல்வன் செல்வி, திருவளர் செல்வி, திருநிறை செல்வன் அப்படின்னு அந்த அவங்களுக்கு அந்த பட்டம் போடுறோம் முன்னாடி. அப்ப செல்வன் என்பவன் நல்விதமாக பெறப்பட்ட அனைத்து செல்வங்களும்னா வெறும் பணம் மட்டுமா? இல்ல, கல்வி, புகழ், அறிவு, அப்புறம் என்ன சொல்றது, அவனுக்கு மன நிறைவு, இப்படி எந்த லிஸ்ட் நீங்க போட்டீங்கன்னாலும் அனைத்து விதமான செல்வங்களும் நிரம்ப பெற்றவன். பணம் மட்டும் இல்ல செல்வம்ங்கிறது. அப்படி நிறைவு பெற்ற, அவ்வளவு நிறைவு பெற்றவனாக அவன் இருக்கான். அவ்வளவு நிறைவு பெற்றவன் எப்படி இருக்கான்? திருவுக்கும் திருவாகிய செல்வனா இருக்கான். திரு யாரு? பிராட்டி, தாயார். தாயார் தான் செல்வம் அனைத்திற்கும் உரியவள். மொத்த உலகின் செல்வம் எல்லாம் அவளுடைய காலடியில் இருக்கக்கூடியது. அவதான் எல்லாத்துக்கும் உரியவள். அவளை மார்புல பெற்றவன் அவன், அவளை மார்புல வச்சிருக்கான். ஆனா அவள் யாரை மனசுல வச்சிருக்கா? இவன் அவளை தூக்கி மார்புல வச்சிருக்கான். ஸ்ரீனிவாசன் அவன், திருவாள் மார்பன், திருவாளும் மார்பை உடையவன். அவன் எங்க இருக்கா தாயார் அப்படின்னு கேட்டா பெருமாள் மார்புல இருக்கா, பெருமாள் நெஞ்சில இருக்கா தாயார். தாயார் நெஞ்சில யார் இருக்கா?
பெருமாள் தான் இருக்கார். அதனாலதான் திருவுக்கு திருவாகிய செல்வா அந்த வார்த்தையை கொண்டு போடுறாரு. எத்தனை இடத்துல நம்ம பார்த்தோம், திருவாள் மார்பன், திருவாள் மார்பன், திருவை மார்பில் கொண்டவன், எத்தனை இடத்துல சொல்லியாச்சு. தாயார மார்பில் வச்சிருக்கான், தாயார மார்பில் வச்சிருக்கான், எத்தனை பாடல்களை பாடியாச்சு. ஒரு இடத்துல தாயார் மார்பில் யார் யாருக்கான்னு ஒரே ஒரு கேள்வி வந்தா ஒரு பதில் வேணும்ல, அதைத்தான் திருமங்கை மன்னன் முதல் சொல்ல ஆரம்பிக்கிறார். திருவுக்கும் திருவாகிய செல்வா, திருமகளே தனது திருவாக தனது நெஞ்சில் தாங்கி இருக்கக்கூடியது எந்த குறையுமற்ற நிறைவுகளால் நிறைந்த இவன் தான். திருவுக்கும் திருவாகிய செல்வா. முதல் சொல்லிலேயே நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த சொல்லிலேயே உட்கார்ந்துருந்தேன். எப்படி எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு. தெய்வத்துக்கு அரசே, எல்லா தெய்வங்களுக்கும் அவன் தான் அரசன், தேவாதி தேவன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதை எப்படி கொண்டாந்து வைப்பாருன்னு. திருவழுந்தூர்ல இருக்கிற தெய்வ மூலவர் பேரு தேவாதிராஜன். தேவாதிராஜன் தேவர்களுக்கெல்லாம் ராஜன், தேவர்களுக்கெல்லாம் ராஜா அவன். அததான் அப்படி கொண்டாந்து இங்க போடுறாரு. தெய்வத்துக்கு அரசே, செய்ய கண்ணா. செய்யங்கிறது செய் அப்படிங்கிறது சிவந்த தாமரை மலர் அப்படின்னு நமக்கு ஒரு பொருள் உண்டு. செய்ய கண்ணா, சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவன், செவ்வரியோடிய கண்களை உடையவன். சரியா சொன்னா புண்டரீகாட்சன் அப்படிங்கிற பெயரினுடைய தமிழ் படுத்தல் தான் இந்த செய்ய கண்ணா, அழகிய கண்களை உடையவனே. உருவச் செஞ்சுடர் ஆழி வல்லானே. இது ரெண்டு விதமா பார்க்கலாம். உருவ செஞ்சுடர் ஆழி, ஆழியினுடைய உருவம் சிவந்த நிறத்தில் சுடர்விட்டு பிரகாசிப்பது போல் இருக்கிறது. ஆழியோட உருவம், சக்கரத்தினுடைய உருவம். அதை கையாள வல்லவன், அதான் ஆழி வல்லான். வில் வல்லன் அப்படின்னா வில்லை உபயோகப்படுத்துவதில் ரொம்ப கெட்டிக்காரன், நிபுணன் அர்த்தம். ஆழி வல்லானே, சக்கரத்தை பிரயோகிக்கிறதுல அவன் பெரிய எக்ஸ்பர்ட், நிபுணன், அவனை மிஞ்சினவங்க இல்லை. அப்போ அந்த ஆழி எப்படி இருக்கிறது? உருவச் செஞ்சுடர், அப்படியே சிவந்த நிறத்துல ஒரு சுடர் போல் மின்னி கொண்டிருக்கக்கூடிய உருவத்தில் இருக்கும் ஆழியை அவன் பிரயோகிக்க வல்லவன். உருவச் செஞ்சுடர் ஆழி வல்லானே. செஞ்சுடர் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடியது, நம்ம சூரியனுக்கு சொல்லக்கூடிய சொல். ஒளி, பிரகாசம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பயன்படும். உருவம் செஞ்சுடர் ஆழி வல்லானே. ஏன்னா அவன் இறைவன் அப்படியே ஒரு சூரிய பிரகாசனாக இருக்கிறான், ஒளி வீசி கொண்டிருப்பவனாக இருக்கிறான், அவன் ஆழி வல்லவனாகவும் இருக்கிறான். அப்ப இந்த உருவச் செஞ்சுடரை நீங்க சுதர்சனருக்கும் போட்டுக்கலாம், விஷ்ணுவுக்கும் போட்டுக்கலாம். இரு பொருளிலும் அது பொருத்தமாக வரும். உலகு உண்ட ஒருவா, ஒருவா அந்த வார்த்தையை பாருங்க, தனி ஒருவன் அப்படின்னு இவ நாச்சியார் சொல். அவன் தனி ஒருவன், அவன் ஒருவன் அப்படின்னு. இந்த ஒருவன்கிற சொல் எத்தனை இடத்துல வருது? த ஒன் அண்ட் ஒன்லி, த யுனிக். அத சொல்றது பெருமாள் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்ற இடம் பல இடங்கள்லயும் ஆழ்வார்கள் சொல்லுவாங்க எல்லாரும். இங்கே இவர் அழகா சொல்றாரு, உலகு உண்ட ஒருவா, மொத்த உலகையும் உண்ட ஒருவனே. திருமார்பா, திருவை மார்பில் பெற்றவனே. ஒருவர்க்கு ஆற்றி உய்யும் வகை என்றால் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி தின்றிட அஞ்சி நின் அடைந்தேன். எதுக்கு உன்னை இவ்வளவு தூரம் புகழ்ந்து உன்னை தேடி உன் திருவடிகளில் விழறேன்? ஒருத்தனுக்கே சமாளிச்சு, ஒருத்தனை வச்சு சமாளிச்சு அவனுக்கு நிறைவு ஆற்றி உய்யும் வகை. அது ஒருத்தர் அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவனை திருப்திப்படுத்துறது, அதான் ஆற்றி உய்யும் வகை. அப்படி ஒருத்தனை உட்கார வச்சு அவனுக்கு வேண்டியவற்றை எல்லாம் செய்து அவனை நிறைவு செய்யும் வகைக்கே என்னால முடியல. இன்றால், இல்லை என்பதால், அதுதான் இன்றால். இன்று அதாவது இல்லைன்னு அர்த்தம். இல்லை என்பதால் அப்படிங்கிறத இன்றால். ஒருத்தனுக்கே என்னால ஒன்னும் செய்ய முடியல, அவனையே என்னால ஒன்னும் பண்ண முடியல. ஆனா 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஐவர் அந்த என்னுள் புகுந்து ஒழியாது உடன் நின்று, கூடையே இருக்காங்க. பக்கத்துல நிக்கிறானா? இல்ல, உடன் புகுந்து, உடன் நின்று என்னுள் புகுந்து எனக்கு உள்ள புகுந்துட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம சொல்லணும் இல்லையா, தன்மாத்திரைகள்.
நமக்கு ஐம்புலன்கள்னு சொல்லும்போது கண், செவி, மூக்கு, காதுன்னு நம்ம அதை ஒரு வெளியில பார்க்கக்கூடிய புறப்பொருளா சொல்றோம். அது கருவி. அப்ப பார்த்தலாகிய செயலை தூண்டுவதற்கு உள்ள ஒண்ணு இருக்கு. அந்த செயலால் தூண்டப்படும் கருவிதான் கண்ணே தவிர, கண்ணு தான் இதை செய்யுதுன்னா கிடையாது. இறந்த பிரேதத்திற்கு, இறந்த சடலத்திற்கு கண்ணு உண்டு, அது பார்க்குமா? இறந்த சடலத்திற்கு காது உண்டு, அது கேட்குமா? அப்போ காதும் கண்ணும் விஷயம் இல்ல. இந்த காதையும் கண்ணையும் இயக்கக்கூடிய ஒண்ணு உள்ள உட்கார்ந்திருக்கு. அதுதான் தன்மாத்திரைகள்னு நம்ம சொல்லக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், இந்திரியமாக அது உள்ளே இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். அவர் அதைத்தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னுள் புகுந்து உடன் நின்று, அது உள்ளுக்குள்ள போயிருச்சியா? அது அது வெளியே இருக்குன்னா, இப்போ கண் பார்த்துதான் நான் கெட்டு போறேன் அப்படின்னு சொன்னா கண்ணை ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவோம், அவன் ஞானம் அடைஞ்சிருவானா? இல்ல இல்லையா? அப்ப பார்க்கணுங்கிற செயல் உள்ள இன்னொன்னா இருக்கு. அது உள்ள புகுந்து உள்ளேயே இருக்கு. எப்போதும் உடன் இருக்கு. போயிட்டு வரும். ஒரு வீக்லி ஆஃப் விடும். ஒரு ஒரு சம்மர் வெக்கேஷன் அதெல்லாம் அதுக்கு கிடையாது. அது எப்போதும் கூடயே இருக்கும். சரி, கூடயே இருக்க சும்மா இருக்குமான்னு கேட்டா ஒழியாது. சும்மாவே இருக்காது. இந்த ஐம்புலன்களும் சும்மாவே இருக்காது. அதுகள் ஏதாவது இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். இயக்கம் இல்லாமல் எதிலாவது நம்மை ஈடுபடுத்தாமல் இந்த புலன்களால் இருக்க முடியாது. சரி, எனக்குள்ள நீ இருக்க, நான் உனக்கு நீ கேட்கறதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சா கூட அதனுக்கு அப்படியெல்லாம் இந்த புலனுக்கான காரணமும் இந்த உடலுக்குள்ள இருக்கு. சரி, என் உடலுக்குள்ள இருக்கியே, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறேன், நீ கேட்கற எல்லாத்தையும் செய்கிறேன், நீ என் மேல் நன்றியோட இருக்கணுமா இல்லையா? நீ பார்க்கணும்னு நினைக்கிறதையெல்லாம் பார்க்கறேன், நீ திங்கணும்னு நினைக்கிறதையெல்லாம் திங்கிறேன், நீ எதையெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் கேட்கறேன். இப்படி புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் செய்தா பதிலுக்கு புலன்கள் எனக்கு என்ன செய்யணும்? ஒரு நன்றியை காட்டணும் இல்ல, எனக்கு நல்லது செய்யணும் இல்லையா? இல்ல. அததான் அவர் அடுத்த வரியில தெளிவா சொல்றாரு. அருவி தின்றிட. அருவினா அரிஞ்சு, திருநெல்வேலி பாஷையில அரிஞ்சு தின்னுருவான் அவன் அப்படின்னா சொரண்டி திங்கிறது. அதான் அருவி. அப்படியே சொரண்டி 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 திங்கிறது ஒண்ணு. அவங்கிட்ட போய் சேர்ந்த பத்தியா, அவன் அரிஞ்சே உறிஞ்சிருவானே உன்னைய, இப்படி சொல்லுவாங்க எங்க ஊர் பாஷையில. அதுதான் இங்க அருவி. அருவினா நம்மள அப்படி சொரண்டின்னு அர்த்தம். அவ்வளவு தூரம் என்னைய சுரண்டி சுரண்டி என்னையவே தின்றுது. நான் அதுக்கு இடம் கொடுக்கிறேன், அதுக்கு வேண்டியதை செய்யறேன். ஆனா அதற்கு பலனாக அது என்னையே அரித்து என்னையவே உண்ணுகிறது. அது என்ன அருவி உண்ணுதல்? அருவி தின்றிடன்னு ஏன் சொல்றாரு? ஒரே தடவையில அதை செய்யாது புலன்கள். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும். அதனாலதான் அருவி தின்றிட. புலன்களினுடைய செயலை சின்ன சின்ன சொற்கள்ல அவ்வளவு டீட்டெயிலா திருமங்கை மன்னன் எழுதுறார். அருவி தின்றிட. அந்த சொல்ல கவனிச்சீங்கன்னாலே புலன்கள் என்ன செய்யும்னு தெரியும். அரிச்சு திங்கும். அப்படியே என்ன சொல்றது, கரோடிங், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி ஒண்ணும் இல்லாம ஆக்கி, ஒரு கரையான் ஒரு மரத்துக்கு உள்ள போய் குடையிற மாதிரி ஒரே நாள்ல கரையான் சாப்பிட்டு போயிருமா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அத மாதிரி புலன்கள் இடம் கொடுக்க என்னையவே சுரண்டி சுரண்டி திங்கும். அதுக்குதான் நான் பயந்து உங்ககிட்ட வந்தேன். அழுந்தூர் மேலிசை நின்ற அம்மானே. இறைவனை அப்படி கெஞ்சுறார். திருவழுந்தூரின் மேல் திசையில் இருக்கும் என் தலைவனே, என் அன்புக்குரிய தலைவனே, இதுக்கு பயந்துதான் உங்ககிட்ட வந்தேன். பந்து ஆர் மெல் விரல் நல்வளை தோழி பாவை பூமகள் தன்னொடும் உடனே வந்தாய். பலமுறை நம்ம பேசியிருக்கோம். அத திருமங்கை மன்னர் தாயாரை பத்தி ஒரு சொல் வைக்காம ஒரு 10 பாட்டுல அவர் எழுதவே மாட்டார். இது வரைக்கும் பார்த்ததுல எல்லா இடத்துலயும் திருமார்பானோ ஏதோ இடத்துல தாயார ஒரு சொல் சொல்லுவார். தாயார உள்ள கொண்டு வந்துருவார். அவர் பேரே திருமங்கை மன்னன்கிறதுனால இந்த தாயார சொல்லாம அவரால் பாடல்களை முடிக்க முடியாது. இங்க அவர் என்ன சொல்றாரு, பந்து ஆர் மெல் விரல். அதாவது அப்ப இருக்கிற பெண்கள் பூப்பந்தை வைத்து விளையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களது விரல் ஏன்னா நீங்க காக் பால், ரப்பர் பால் எல்லாம் நீங்க கையில கொடுத்தீங்கன்னா அவங்க மெல் விரல் தாங்காது.
அதனால பூவுல பந்து செய்து விளையாடுவாங்க. நீங்க குற்றால குறவஞ்சியில எல்லாம் பார்க்கலாம். அவ எப்படி பந்தாடினாள், பூப்பந்து எப்படி ஆடினாள்ங்கிறத அவர் பல பாடல்கள் எழுதி வச்சிருக்காரு. திரிகூடராஜப்ப கவிராயர். அப்ப பந்து ஆர் மெல் விரல். பந்தை வைத்து பூப்பந்தை வைத்து விளையாடக்கூடிய மெல் விரல் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, இவளுடைய கை விரல்கள் எல்லாம் மென்மையா இருக்கு. இப்போ இந்த கை விரல்களை இப்படி இப்படி கூப்பி வச்சுக்கிட்டா, இப்படி ஒரு கையை எடுத்துக்கங்க. அந்த கையால இப்படி கையினுடைய விரல் நுனிகளை எல்லாம் இப்படி சேர்த்து வைங்க. ஒரு மலருக்கோ ஒன்றுக்கு இப்படி அபிநயம் காட்டுற மாதிரி இருக்கா? இப்படி உள்ளங்கையை மேல பார்க்க விரிச்சு வச்சுட்டு எல்லா விரல் நுனிகளையும் இப்படி ஒன்னா சேருங்க. இப்போ உங்க கை வந்து ஒரு தாமரை மொட்டு போல இருக்கா? அவ கை அப்படி இப்படி இப்படி வச்சான்னா பூ பந்து மாதிரி இருக்கு அந்த கை. அவ்வளவு மெல் விரல்களோடு பூ பந்து போல் இருக்கக்கூடிய கை அவ கை. நம்ம கையை இப்படி இப்படி வச்சோம்னா கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. ஆனா தாயாரினுடைய கை விரல்கள் அழகோட அவ அப்படி இப்படி வச்சான்னா அவ கையை பார்க்கறதுக்கே ஒரு பூ மாதிரி, பூங்கொத்து மாதிரி இருக்கு அவ கை. அப்படியும் அதுக்கு பொருள் எடுக்கணும். பந்து ஆர் மெல் விரல் நல் வளை தோழி. வளையணிந்த தோளை உடையவள். தோழி வளைனா அவர்களுக்கு இந்த இது மாதிரி, அதுக்கு பேர் மறந்து போயிட்டேன் நான். ஒரு ஒரு ஆபரணம், அதை தோல்ல அணிந்திருப்பாங்க. அதை அணிந்திருப்பவள். பாவை பூமகள். பூமகள் யாரு? பூவில் பிறந்த மகளாகிய மகாலட்சுமி தாயார். அவளோடு உடனே வந்தாய். அவள் கூட தான் நீ வர. வந்து எங்க நின்ன, எங்க வந்த? என் மனதுக்கு வந்த. என் மனத்தே மன்னி நின்றாய். மன்னி அப்படின்னா நிலைத்துன்னு அர்த்தம். மன்னி நின்றாய், என் மனதில் நிலைத்து நின்றாய். யாரோட வந்த? தாயாரோட வந்த. என் மனசுல நிலைச்சு நிக்கிற. அப்போ தாயாரோட தான் நீ இருக்க என் மனசுல. மால் வண்ணா மழை போல் ஒளி வண்ணா. வார்த்தையை பாருங்க, மால் வண்ணா. அதாவது திருமாலை சொல்லும் போது மால் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? 2-3 பொருள் நமக்கு இதை எடுத்தோன்னா கொடுக்கும். அதுல ஒரு பொருள் என்ன அப்படின்னா, கரிய நிறம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. மால், கரிய அப்படின்னு. அப்போ மலைக்கு மால்னு ஒரு வார்த்தை உண்டு. ஏன்னா அது கரிய மலை அப்படின்னா மால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரயோகம், சொற்பிரயோகம் நமக்கு உண்டு. இப்ப மால் வண்ணா, கரிய நிறம் உடையவனே. அப்புறம் அந்த கரிய நிறம்ங்கிறது எப்படிப்பட்ட கரிய நிறம்னு அடுத்ததுல சொல்றாரு. மழை போல் ஒளி வண்ணா. மழையில என்ன ஒளி இருக்கு? நீங்க இதை தெரிஞ்சுக்கணும்னா, அந்த இப்போ இந்த நைட்டு நீங்க வெளியில போய் மொட்டை மாடியை பாருங்க. மே மழை பெய்ய போற இரவுல வானம் வெளிச்சமா தெரியும் மேகத்தினால. மேகமே இல்லைன்னா நீல நிறத்துல தெரியும். இருட்டா இருக்கும். நிலவு இல்லைன்னா இருட்டா தெரியும், மேல கருப்பா தெரியும். ஆனா மழை பொழியக்கூடிய கார்மேகங்கள் மேல சூழ்ந்தா ஒளியோட தெரியும். சாம்பல் நிறத்துல வானம் தெரியும், ஒளி பொருந்தியதா. அப்ப அந்த ஒளி எதனால் வந்தது? அதில் இருக்கக்கூடிய நீரால் வந்தது. ஆகவே இந்த இடத்துல மழை போல் ஒளிவன், மழை போல்னா மழை மேகம் போல் ஒளி கொடுக்கக்கூடியவன். அவனிடமிருந்து வரக்கூடிய ஒளி மழை போல் நமக்கு பயனளிக்கக்கூடியது. மழை போல் ஒளிவண்ணா. சந்தோகா, சாந்தோக்கிய உபனிஷத்தை உணர்ந்தவனே அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள் சொல்றாங்க. சாந்தோக்கிய உபனிஷத்தும் உபனிஷத்தங்கள்ல ரொம்ப உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுகிற உபனிஷத்துல அதுவும் ஒண்ணு. ரொம்ப கொஞ்சம் பழைய பிரஸ்னோபனிஷத், இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப முன்னாடி உருவாகி வந்ததாக மரபு. சாந்தோக்கிய உபனிஷத்தில் ரொம்ப கெட்டிக்காரவன். ஆகவே சந்தோகா. பௌழியா, பௌளி அப்படின்னா பௌழியா அப்படின்னா தமிழ்ல பூழியர், பூழியர்கோன், பூழிக்கோன் அப்படின்னு தமிழ்ல வர்றதுதான் இங்க பௌழி அப்படின்னு வந்திருக்கிறதாக ஒரு கருத்து உண்டு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த பௌழிங்கிறதுக்கு கௌஷிதகி பிராமணம்ங்கிறத கற்றவன். கௌஷிதகி பிராமணம் ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. ரிக்வேதத்துல இருந்து அது இன்னொரு ஸ்கூல், அதுக்கு பேரை மறந்து போயிட்டேன். பாஸ்கலவோ ஏதோ ஒண்ணு வரும். அதனுடைய பிரிவுல இது வரக்கூடியது. இந்த கௌஷிதகி இந்த பிரமாணம்னா வேற ஒண்ணும் இல்லை, பிராமணம்னா வேற ஒண்ணும் இல்லை.
பிராமணம் என்பது இப்போ வேதத்துல ஒரு மந்திரம் வருதுன்னு சொன்னா அந்த வேத மந்திரத்திற்கு பொருள் விளக்கம் கொடுத்து அதனுடைய செய்முறைகளை விளக்கக்கூடிய ஒரு ஒரு கோனார் நோட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த கோனார் நோட்ஸ் வந்து குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் போடும். தமிழ்ல துணை பாடத்திற்கு ஒரு ஒரு நோட்ஸ், இதுக்கு இலக்கணத்திற்கு ஒரு நோட்ஸ், அப்புறம் இதுக்கு இது பேர் என்ன, பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, கவிதை, அதற்கு ஒரு நோட்ஸ்னு இருக்கிற மாதிரி பிராமணம் ஒவ்வொரு வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக செய்யப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட பிராமணம் இருந்தது. இப்போ 18ஓ 19ஓ தான் நமக்கு இப்போ கைவசம் இருக்கிறது. நிறைய பிராமணங்கள் இருந்தன, விளக்கம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த பிராமணத்துல கௌஷீதகி பிராமணம் இருக்கிறதுலேயே பழமையான ரிக்வேதத்திற்கு அதற்கு கொடுக்கப்பட்ட பிராமணங்கள்லயே பழமையான பிராமணமாக கௌஷீதகி சொல்லப்படுவது. கௌஷீதகி பிராமணத்திற்கு உரை தெரிஞ்சவன் தான் பௌழியன், அதை உணர்ந்தவன் தான் பௌழியன்னு உரையாசிரியர் விளக்கம் வருது. இன்னொரு விளக்கம் ஒண்ணு இருக்கு. பௌழிங்கிறது வந்து ஒரு சேர நாட்டு மன்னனின் பெயராக அமைந்திருக்கிறது. பௌழியன் அப்படின்னு போட்டீங்கன்னா சேர மன்னனாகத்தான் அவன் வருவான். இங்க சேர மன்னனா இருக்கிற பொருள் இல்ல. ஆக பௌழியம் கௌஷீதகி பிராமணத்தை தான் சொல்லணும், பிராமணத்தை தான் சொல்லணும். ஏன்னா சந்தோகம்னு ஒரு வார்த்தையை முதல்லையும் தைத்திரியம்ங்கிற வார்த்தையை போடும்போது நடுவுல ஒரு சேர மன்னன் பெயர் வர வாய்ப்பே இல்லை. தைத்திரிய உபனிஷத் ஆனவனே அப்படின்னு அதை சொல்றது. தைத்திரிய உபனிஷத் அவனாகவே ஆள்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாமவேதியனே, சாமவேதத்தில் வரக்கூடியவன். இன்றைக்கும் சாமவேதம் பெருமாளுக்குரியது சாமவேதம் தான் அப்படின்னு சொல்றது. சாமவேதியனே, நெடுமாலே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அவன் கிடக்கும் கோலத்துல அவன் நெடுமால் தான், பெரிய உருவம் கொண்டவன். அந்தோ நின்னடியன்றி மற்ற அறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. அதாவது இந்த இந்த பாடல்ல என்ன வைக்கிறாரு, இங்க புலன்களை பற்றிய புலம்பலே இல்லை பாருங்க இந்த பாடல்ல. அப்ப இதுல இருக்கிற நுட்பம் என்ன, அறிவின் துணையால் இப்ப இறைவன் உள்ள வந்துட்டான். முதல் வரியில என்ன சொல்லியாச்சு, பாவை பூமுகள் துன்னோடும் உடனே வந்தாய் என் மனதே மன்னி நின்றாய். என் மனதிற்குள்ள நீ வந்து நின்னுட்ட. நீ நின்ன பிறகு புலன்களுக்கு அங்க வேலை இல்லை. நீ நின்னுட்டனா, என் மனசுக்குள்ள நீ நின்னுட்டனா புலன்களுடைய வேலை அங்க நடக்காது, செல்லுபடியாகாது. நீங்க இதை அப்படியே பெரியாழ்வாருக்கு போனீங்கன்னு வைங்க, பண்டு அன்று பட்டினம் காப்பேன்னு 10 பாட்டுல இதைத்தான் அடிச்சு விளாசிருப்பார் பெரியாழ்வார். ஏய் பழைய மாதிரி இல்லப்பா, நோய்கள்லாம் வராதிங்க, நெய்க்குடத்தை பற்றி ஏறும்னு ஆரம்பிக்கிற பாடல 10 பாடல் இருக்கு இல்லையா, அதுல பாருங்க பிணி அப்படின்னு அவர் சொல்றது எல்லாமே புலன்கள்ல தான். இந்த பிணி எல்லாம் இனிமே என்கிட்ட வராதிங்க, பழைய மாதிரி நினைச்சிட்டு வராதிங்கப்பா. ஏன்னா இப்போ பெருமாள் உள்ள வந்துட்டான். அவன் வந்ததுனால என்னுடைய உடல் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இனி நீங்க பழைய மாதிரி என்னை அஃபெக்ட் பண்ணிடலாம் நினைச்சுக்கிட்டு எல்லாம் வராதிங்க அப்படின்னு அவர் பாடினார். இவர் அதை சொல்லும் போது மறைவா சொல்றாரு. என்ன சொல்லிட்டார், அவன் உள்ள வந்து நின்னுட்டான் தாயாரோட, என் மனசுல வந்து நிலைத்து நின்னுட்டான். அப்படி நின்ன பிறகு பாத்தீங்கன்னா அருளை பொழிகிறான். எப்படி பொழிகிறான், மழை போல் பொழிகிறான். அப்படி பொழிந்த பின்பு அத்துணை அறிவும் எனக்கு வரப்பெறுகிறது. எந்த அறிவுலாம் வந்தது, சாமவேத அறிவு, சாந்தோக்கிய உபனிஷத்தின் அறிவு, கௌஷிதகி பிராமணத்தின் அறிவு, தைத்திரிய உபனிஷத்தின் அறிவு, இப்படி அனைத்தினும் பொருளாக அவனே விளங்குகிறான் அப்படிங்கிறது தெரிய வரும்போது, அந்தோ நின்னடியன்றி மற்ற அறி, இதுக்கப்புறமா நான் வேற எதையா எனக்கு தெரியணும், வேற என்ன தெரியணும் எனக்கு, வேறு திருவடி எனக்கு தெரியணுமா, இத்தனைக்கும் நீயே பொருளானாய், அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே அப்படின்னு இறைவனை புகழ்ந்து முடிக்கிறார். நெய் ஆர் ஆழியும் சங்கமும் ஏந்தும் நீண்ட தோல் உடையாய். நெய்யார் ஆழி, ஆழிக்கு நெய் பூசி வச்சிருக்காங்க, சக்கரத்துக்கு ஆயில் எல்லாம் போட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க, வெல் மெயின்டைன்டா இருக்குது. அப்படிப்பட்ட ஆழியும் சங்கும் பாஞ்சஜன்யமாகிய சங்கையும் ஏந்தும் நீண்ட தோல் உடையவனே, அடியேனை செய்யாத உலகத்திடை செய்தாய். அடியேனை உலகத்திடை செய்யாதன செய்தாய். அதாவது என்னவெல்லாம் என்னை செய்யக்கூடாதோ அதெல்லாம் இந்த உலகத்துல போட்டு செஞ்ச. நான் பாட்டுக்கு சிவனேன்னு பெருமாளேன்னு இருந்திருப்பேன். என்னைய கொண்டு வந்து ஜீவாத்மாக்கி
என்னை இந்த உலகத்துல பிறக்க வச்சு புலன்களால் என்னை அவஸ்தைப்படுத்தி என்னெல்லாம் இந்த உலகத்துல என்னை படுத்த முடியுமோ அதெல்லாம் படுத்தினேன். என்ன அதுல படுத்தல்? சிறுமைக்கும் பெருமைக்கும் உள்புகுந்து பொய்யால் ஐவர் என் மெய் குடியேறி போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின்னடைந்தேன். அடியேனைச் செய்யாத உலகத்திடைச் செய்தாய் பொய்யால் ஐவர் என் மெய் குடியேறி பெருமைக்கும் சிறுமைக்கும் நடுவே உள்புகுந்து அவற்றை போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின்னை சரணடைந்தேன். அதான் பொருள். என்ன செய்யாதன்னு செஞ்சா என்னைய அப்படி பண்ணக்கூடாத பண்ணிட்டான் பெருமாள். எனக்கு என்ன பண்ணிட்டான்? உன்னைய இந்த உலகத்துல கொண்டாந்து பிறக்க வச்சதோட சும்மா இருக்காம பெருமை சிறுமை ரெண்டு இருக்கு. சிறுமை என்ன? இந்த உலகத்தில் உழல்வது. பெருமை என்ன? இறைவனை அடைவது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வைணவ தத்துவங்கள்ல கரண கலேபரம் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்படுகிறது ஜீவாத்மாக்கு. எது கரணம்னா நம்ம தெரியும், காரணம். இந்த தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்களுக்கு சாரி நம்முடைய 5 புலன்கள். இந்த 5 புலன்களும் 5 புலன்களுக்கான அறிவும் கொடுக்கப்பட்டு தன்மாத்திரைகளும் கொடுக்கப்பட்டு உடலோடு ஜீவாத்மா பூமியில் பிறக்க வைக்கப்படுகிறது. கலேபரம்னா உடல், உடல் உறுப்புகள், கருவிகள். கரணம் அந்த கரணம், அதாவது உள்ளே இருந்து அவற்றை இயக்கக்கூடியது, இந்த கருவிகளை இயற்றக்கூடியது, கருவிகளை இயக்கக்கூடியது. கருவிகளை இயக்கும் காரணம் அந்த கரணம், அது உள்ள இருக்கு. அது உள்ள இருப்பதாலதான் அது அந்த கரணம். அதனாலதான் அவர் முதல் பாட்டுல சொன்னார் இல்லையா, என்னுள் புகுந்து ஒழியாதுன்னு சொன்னார். அப்ப அந்த கரணம் உள்ள இருக்கு. அது ஒழியாதுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? அந்த கரண விருத்தி. அது விருத்தி ஆயிட்டே தான் இருக்கும், சும்மா இருக்காது. அது செயல்படுவதற்கு கருவிகளாக இருப்பவை இந்த ஐம்புலன்கள், உடல், இந்த மெய், இதெல்லாம். இந்த 5 பேர் என்ன செஞ்சாங்க? பொய்யால் என் மெய் குடியேறி. இந்த 5 பேரும் எனக்கு நல்லது பண்றவங்க மாதிரி என் உடலில் குடியேறினார்கள். பெருமாள் நமக்கு ஆப்ஷன் எங்க கொடுத்திருக்கான்? ஐம்புலன்கள் எப்படி இருக்க வேண்டும், நான் எங்க பிறக்கணும், எந்த மாதிரி என் புலன்கள் இருக்கும், சிவப்பா பிறப்பனா, கருப்பா பிறப்பனா, வலிமையோட பிறப்பனா, ஆணா பிறப்பனா, பெண்ணா பிறப்பனா, இதெல்லாம் எனக்கு ஆப்ஷன் கிடையாது. அது பெருமாள் கொடுத்தது. ஆனா அவன் அவன் ஒன்ன கொடுத்து ஒரு ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஆப்ஷன்ல விடுறான். இங்க பாரு, புலன்களை கொடுத்துருக்கேன், புலன்களுக்கான அறிவை கொடுத்துருக்கேன், ரைட்டா? உனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த கருவிகளை பயன்படுத்தி நீ என்னை சேரலாம், அல்லது அந்த கருவிகளின் போக்கிலேயே உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். ரெண்டுல என்ன சூஸ் பண்ணிக்க போறியோ அதை உங்ககிட்ட கொடுத்துடுறேன்ப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாரு. அந்த இடம் தான் பெருமாள் நம்மளை டார்ச்சர் பண்ற இடம். அதுக்குத்தான் திருமங்கை மன்னன் அதை சொல்றாரு. செய்யாத உலகத்திடை செய்தாய். அவர் புலம்புறது, அங்க கொண்டு விட்டியே, என்னையே இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்து விட்டியே. சரி, நீ ஆப்ஷனை கொடுத்து விட்டியே, இந்த இங்க சரி பண்ணிடலாம்னு நினைச்சா இந்த 5 பேரும் பொய் பேசி என் மெய்யில் குடியேறினார்கள். என்ன பொய் பேசுனாங்க? உனக்கு நான் நல்லதுதான் பண்ணுவேன், உனக்கு நான் மகிழ்ச்சி. புலன்கள், புலனின்பத்தில் ஆரம்பத்துல எல்லாரும் எதற்கு ஈடுபடுறாங்க? புலனின்பத்தில் ஈடுபடும் போது மகிழ்ச்சி கிடைக்கும் என்று இந்த புலன்கள் நம்மை நம்ப வைக்கின்றன. நம்ம சாப்பிடுறோம், சாப்பிடும்போது பசிக்கு சாப்பாடு நம்ம சாப்பிடுறோமா? இல்லைங்க. அங்க போனோம்னா ஒரு காஃபி போடுவான் பாருங்க. அது என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கார். நான் என்னை காஃபி பைத்தியம்னு நினைச்சிட்டு இருந்தா, அந்த ஆளு காஃபி வெறியன், காஃபி சைக்கோ. அதாவது எப்படின்னா, சார் 6:30க்குள்ள போயிட்டோம்னு வைங்க சார், காலையில ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்த பாலுல காஃபி போடுவாங்க சார். ஃபர்ஸ்ட் டிகாஷன் போட்டிருப்பாங்க சார். 6:30க்கு போனாதான் ஏ டு பில செம காஃபி கிடைக்கும் சார் அப்படின்னு காலையில அலாரம் வைத்து எழுந்து கூட்டுட்டு அங்க காஃபி கடைக்கு போறது. திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் போகும்போது அந்த நண்பர், முரளி கஃபே காலையில் எத்தனை மணிக்கு திறக்கும், அத்தனை மணிக்கு கரெக்டா போய் நிக்கிறாரு. அப்பதான் ஃப்ரெஷ் டிகாஷன்ல உடனே போட்டு பால் அப்பதான் சார் வரும். அவரு எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது, திகிலா இருந்தது. இன்னும் இப்படி ஒருத்தன் இருப்பானா? ஒரு ஹோட்டலுக்கு சாயங்காலம் தான் போகணுங்கிறாரு. ஐயோ, காலையிலேயும் அதே ஹோட்டல் தானே, போற வழியில இருக்கு, அதை சாப்பிட்டு போயிடலாம், இதுக்குன்னு திரும்ப வரணுமா? சார்
தக்காளி சட்னி சாயங்காலம் தான் போடுவாங்க, காலையில கொத்தமல்லி சட்னி தான் இருக்கும். இந்த கேரக்டர் நீங்க என்ன செய்வீங்க? அப்ப சாப்பாடு அங்க என்ன செய்யுது ஒருத்தனுக்கு? இப்படி தொடர்ந்து ஒருத்தன் சாப்பிடுறான்னு வைங்க, அவனுக்கு சாப்பிடுவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். புலன்கள் புலன்களுக்குரியவற்றை பெறும்போது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கு. ஆனா அந்த மகிழ்ச்சியால் நிறைவு ஏற்படுகிறதா? இல்ல. ஒரு தடவை தின்னுட்டா சும்மா இருக்கோமா? ஒரு தடவை காஃபி குடிச்சிட்டு சும்மா இருக்கோமா? திரும்ப திரும்ப அந்த காஃபிய தேடுறோம். ஒரு கட்டத்துல, சார் காஃபி ரொம்ப குடிக்காதீங்க. உங்களுக்கு பித்த உடம்பு ஏற்கனவே தூக்குது. நீங்க இன்னும் 3 டம்ளர் காஃபி குடிச்சீங்கன்னா அவ்வளவுதான் சார். அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு வருது. அட பாவி புலனே! நீ ரசிச்சதுனால தானே உனக்கு இவ்வளவு கொடுத்தேன். கடைசியில இதையெல்லாம் நீ எனக்கு இன்பம் இன்பம்னு சொல்லி என்னைய தூண்டி, உள்ள என்னைய அரிச்சு அரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்க. அப்ப புலன் முதல்ல என்ன சொல்லுது? இது நல்லது, இது சுவையானது, இது உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்லிதான் எனக்கு என் உடம்ப கைப்பற்றுது. என் மெய்யை கைப்பற்றுகிறது. அந்த வார்த்தையை கவனிங்க. எது மெய்? மெய்யான அறிவுங்கிற பொருள்ல எடுத்தோம்னா இவர் என்ன சொல்றாருன்னு தெரியும். பொய்யால் ஐவர் என் மெய் குடியேறிய மெய்யான அறிவுல இந்த 5 பேரும் பொய்யா குடியேறிட்டாங்க. மெய்யான அறிவு இறைவனை நாடுன்னு சொல்லும். அதான் நீங்க சைவ சித்தாந்தம் அதை பிரமாதமா சொல்லும். பதி பசு பாசம். பதி முற்றறிவு படைத்தது, பசு சிற்றறிவு படைத்தது, பாசம் அறிவற்றது. அது வரைக்கும் டெபினிஷன். டெபினிஷனுக்கு அடுத்து ஒரு 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 இடம் கொண்டு வருவாங்க, ரொம்ப பிரமாதமான இடம். அறிவற்றது அறிவை நாடாது, அறிவுள்ளது அறிவை நாடும். அதிலும் சிற்றறிவு உடையதுதான் பேரறிவை நாடும். பேரறிவு சிற்றறிவை நாடாது. ஆகவே சிற்றறிவு பேரறிவை நாடும் என்பதால் பசு இயல்பிலேயே பதியை நோக்கி போகும். இப்போ இது வரைக்கும் ஓகே. அப்படி பசு பதியை நோக்கி போகாத வண்ணம் திரையிட்டு தடுப்பது பாசம். அறிவற்றது சிற்றறிவுக்கும் பேரறிவிற்கும் நடுவில் வந்து நிற்கும், மறைக்கும், திரையாக விளங்கும். அதுதான் சைவ சித்தாந்தம். இப்படியே இந்த இடத்துக்குள்ள வாங்க. சிறுமைக்கும் பெருமைக்கும் உள் புகுந்து, அதுதான் இந்த ஐவர் உள்ள கள்ளத்தனமா உள்ள வந்தவங்க என்ன வேலையை காட்டுறாங்க? பெருமை எது? திருமாலின் திருவடி. சிறுமை எது? இந்த உலகில் நாம் இருப்பது. அப்ப இந்த உலகில் இருக்கிற நாம இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு பெருமாள்கிட்ட போக நினைச்சீங்கன்னா, உள் புகுந்து உள்ள நுழைஞ்சு நடுவுல ஒரு ஸ்கிரீனை போடுறதுதான் இந்த ஐம்புலன்கள் வேலை. அதனாலதான் மெய்யான அறிவு அதை காட்டும் போது, இதான் ரூட் அப்படின்னு மெய்யான அறிவு காட்டும் போது, இவர்கள் பொய் பேசி உள்ள வந்து அந்த ரூட்டை மறைச்சிருவாங்க. ரெண்டுக்கும் நடுவுல வந்து நின்றுருவாங்க. பெருமைக்கும் சிறுமைக்கும் நடுவே உள் புகுந்து அப்படின்னு நம்ம பொருள் எடுக்கணும். அப்படி பண்ணை வரக்கூடிய இந்த புலன்களை போற்றி வாழ்வதற்கு அஞ்சினேன். இத பெருசா நினைச்சு இந்த புலன்கள் நான் பெருசா நினைக்க முடியுமா? அது பேசுனது பொய். எனக்குள் குடியேறி அது என்னை வழி நடத்தும் விதம் பொய். அப்ப நான் அதை எப்படி நான் போற்றி வாழ்வேன்? போற்றினா இந்த இடத்துல பேணி வாழுதல், அதை அதை என்ன சொல்ற, அதோடு சேர்ந்து வாழுதல். அப்படி எப்படி நான் வாழ முடியும்? அதுக்கு பயந்துதான் உங்ககிட்ட வந்தேன். போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின் அடைந்தேன், நின் திருவடி அடைந்தேன். ஐயா நின் அடியன்றி மற்ற அறியேன். சரணாகதிக்குரிய முக்கியமான விஷயம் அனன்ய கதித்துவம். சரணாகதியினுடைய லட்சணங்கள்ல ஒன்று அனன்ய கதித்துவம் என்பது அவனன்றி வேறு எவரும் இல்லை, அவன் ஒருவனே கதின்னு சொல்றது. அதை அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. அஞ்சி நின் அடைந்தேன், திருவடியை அடைஞ்சிட்டேன், வேற ஆப்ஷன் என்கிட்ட இல்ல. ஐயா நின் அடி அன்றி மற்ற அறியேன், உனது திருவடி தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே அப்படி சொல்றான் பெருமாள்கிட்ட, அப்படி சொல்றாரு. இது பாருங்க, படிக்கும்போது நமக்கே இதா இருக்கு. கண்டிப்பா இந்த இந்த பாசுரங்களை பெருமாள் முன்னாடி ஒரு தடவை திருமங்கை மன்னர் பாடி இருந்தா, பெருமாள் இத்தனை பாசுரம் 1000 பாடியிருக்காரு, ஒரு பாசுரம் இந்த மாதிரி ஒரு பாசுரத்திலே பெருமாள் வாயா வந்து உட்காரு அப்படின்னு கூட்டு வந்திருப்பாரு. மீதி எல்லாம் நமக்காக மொத்தம் 1000க்கு மேல திருமங்கை மன்னர் பாடி இருந்தாலும் ஒரு பாசுரத்துக்கே பெருமாள் அவருக்கு அருளி செய்திருப்பார், எல்லாத்தையும் அருளி இருப்பார். மீதி எல்லாம் நம்ம அறிவுக்காக அவர் சொன்னது.
இவனுக்கு ஒரு தடவை சொன்னாலும் பத்தாது, 1000 முறை திரும்ப திரும்ப சொல்லணும்னு சொன்னதுதான் இத்தனை பாட்டும். பரனே, பரதெய்வமே, பஞ்சவன், பௌளியன், சோழன். அதாவது இந்த இடத்துல மன்னர்கள், மூவேந்தர்கள். பஞ்சவன் என்பது பாண்டிய மன்னர்களுக்கு உரிய ஒரு பெயர். பழைய இவங்க பாண்டியர், அவங்க பஞ்ச பாண்டியர்லாம் பேர் வச்சுக்கிறாங்க பின்னாடி. இது பஞ்சவர்ங்கிறது ரொம்ப பழையவர்ங்கிற பொருள்ல வரக்கூடியது. மிக பழைய மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் தான். தமிழகத்துல பழைய ராஜவம்சம்ங்கிறது பாண்டிய வம்சம் தான். ஸோ பஞ்சவன், பௌளியன், பௌளியன்கிறது சேரன், சேர மன்னன், சோழன், சோழ மன்னன். ஸோ பாண்டியன், சேரன், சோழன். காலக்கணக்கு போட்டீங்கன்னா கூட சோழன் தான் பின்னாடி. முதல்ல பாண்டியன், அப்புறம் சேரன், அப்புறம் தான் சோழன். அதுதான் காலக்கணக்கு. அதை கரெக்டா வச்சிருக்காரு திருமங்கை கொண்டார். இவ்வளவுக்கும் அவர் சோழ மன்னன்ட்ட வேலை பார்த்தாடு. அதனாலேயே சோழனை தூக்கி முதல்ல போட்டுறேன்னா போடல. இந்த இடத்துல கவிஞரா நின்று அவர் ஃபேக்ட அப்படியே பேசியிருக்காரு. பர தெய்வமே, பாண்டியன், சேரன், சோழன் என பார் மன்னர் தாம் பணிந்து ஏத்தும். இந்த பூமியில இருக்கிற மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்கள் வந்து உன்னை பணிந்து ஏத்தும், உன்னை பணிந்து வணங்கக்கூடிய வரனே. வரனேனா வரன், வரன்னா மிக அழகிய தோற்றமுடையவன், வரம் தரக்கூடியவன், வரம் அருளுபவன் அப்படின்னு பொருள் எடுக்கணும். அது மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்கள் இருக்காங்க. பாண்டிய வம்ச மன்னர்கள், சேர வம்ச மன்னர்கள், சோழ வம்ச மன்னர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பணிந்து வணங்கி வரம் கேட்டு நிற்கக்கூடிய தெய்வம் இவன். மன்னர் மன்னர் எத்தனை மன்னர்கள் வந்தாலும் இவனுக்கு கீழே பணிஞ்சுதான் நிக்கணும். மாதவனே, மதுசூதா, மற்றுவோர் நல்துணை நின் அலான் இலேன்கான். உன்னை தவிர வேறு ஒரு துணை எனக்கு இல்ல பாத்துக்கோ. திரும்ப திரும்ப சொல்றாரு. அனன்ய கதித்துவத்தை தான் அப்படியே அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறாரு. ஐயா, உன்னை தவிர எனக்கு வேற கதியே இல்ல பாத்துக்கோ. நரனே, நாரணனே, திருநறையூர் நம்பி எம்பெருமான் உம்பர் ஆளும் அரணே. உம்பர்னா தேவர்கள். இந்த இடத்துல நித்தியசூரிகள்ன்றதையும் பொருள் எடுக்கலாம். நித்தியசூரிகளை எல்லாம் ஆளக்கூடிய அரண். அரண்னா யாரு? ஹரி, இந்த தெய்வமே. சாரி, அரணேங்கிறது இந்த இடத்துல தலைவனேங்கிற பொருள். ஏன்னா நம்ம இவன் எல்லாம் சொல்றோம், ஹரன்னா சிவனுக்கு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல தலைவன்கிற பொருள்ல அதை எடுக்கணும். ஆதி வராகம் முன் ஆனாய், முன்பு நீதான் ஆதி வராகமாக வந்தாய். அதாவது இதுக்கு எப்படி பொருள் அப்படின்னா, தேவர்களை ஆள்பவனே. இந்த இடத்துல அரணேன எதுக்கு சிவன் பேரை கொண்டு இங்க போடுறத அப்படி யோசிக்கிறது இல்லை. வரனே, பரனே, நரனேன்னு வரும்போது அங்க அரணே தான் வரும். ஆகவேதான் அந்த அரண்கிறவன் தலைவன். ஆகவேதான் தலைவனேங்கிற பொருள்ல அரணேங்கிற சொல்ல இங்க கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்போது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற பொருள்லையும் அதை எடுக்கிறோம். ஏன்னா அடுத்த சொல் என்னவா இருக்கு? ஆதி வராகம் முன் ஆனாய். முன் ஆதி வராகம் ஆனாய். இந்த ஆதி வராகம் என்ன செய்தது? பூமியை இடந்து, பூமிய அந்த இதுல இருந்து அவன் கடல்ல கொண்டு ஒளிச்சு வச்சுட்டான். எந்த கடல்ல? ஆவரண கடலில். அதாவது அண்டத்தில் இருக்கக்கூடிய கடலில் அங்க கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கிறான். அங்கிருந்து ஒளிச்சு வச்சிருக்கான், கடல்ல போடல, கடலுக்கு கீழே கொண்டு போய் புதைச்சி வைக்கிற மாதிரி வச்சுட்டான். ஆகவேதான் தரையை தோண்டக்கூடிய பற்களை கொண்ட அந்த வலிமையை கொண்ட பன்றியாக அவர் அவதாரம் எடுத்து பூமியை இடந்துன்னு அப்படி நம்பி தூக்குறது. அப்படி தூக்கி என்ன செய்தார்? எங்கு அது இருக்க வேண்டுமோ அங்கு சரியாக வைத்தார். இடந்து சரியான இடத்துல வச்சான். அவன் வெறுமனை எடுக்க மட்டும் செய்யல, எடுத்து எங்க இருந்தா பூமி கரெக்டா இருக்குமோ, உலக இயக்கம் சரியாக இருக்குமோ அங்க கொண்டு வச்சான். பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரக வரிசையில ஒரு வருஷம் முன்னாடி போனாலும் உயிர்கள் உருவாகாது, ஒரு வருஷம் பின்னாடி போனாலும் உயிர்கள் உருவாகி இருக்காது. அவ்வளவு பர்ஃபெக்டான இடத்துல கொண்டு வந்து வச்சான். ஆகவே அவன் அந்த வார்த்தை, நீ தேவருலகையும் ஆளக்கூடியவன், பூ உலகையும் நீதான் நிலைநிறுத்தி அதில் எல்லாவற்றையும் செய்பவனாக இருக்கிறாய். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே.
இதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே மேல் வரிக்கு போங்க. மன்னர்கள் எல்லாம் இந்த பூமியை பரம்பரை பரம்பரையா மன்னர் பரம்பரைகள் எல்லாம் வந்து வந்து இந்த பூமியை ஆள்றதா நினைச்சா கூட அந்த பூமியவே இடந்து எடுத்து இருக்க வேண்டிய இடத்துல இருத்தி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறவன் நீதான். மன்னர்கள் எல்லாம் இந்த பூமியில வந்து போறவங்க, நீ அப்படி இல்ல. ஆதி வராகம் அந்த வார்த்தையை போடுறாரு. வெறும் வராகம்னு சொல்லல, ஆதி வராகம். மன்னர்கள் இன்னைக்கு வருவான், நாளைக்கு போயிடுவான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சவுத் ஈஸ்ட் ஏசியா, சென்ட்ரல் ஏசியா ரெண்டையும் சேர்த்து ஆண்ட மன்னர்கள்லாம் இங்க இருந்திருக்காங்க. நாம சும்மா ஒரு மாநிலத்திற்கு ஒரு அமைச்சரே இங்க தலைகீழ விழறான். ஒருத்தனா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம மன்னர்கள் எல்லாம் எங்க வரைக்கும் ஆண்டிருக்கிறாங்க? இந்தியா முழுவதும், இந்தியா, ஆப்கானிஸ்தான், இன்றைய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை மொத்தத்தையும் ஒருத்தன் உட்கார்ந்து ஆண்டிருக்கான். அத மாதிரி எத்தனை மன்னர்கள் ஆண்டிருக்காங்க? அப்படியெல்லாம் ஆண்டவர்கள் எல்லாம் வந்து போயிட்டாங்க. எவனும் இங்க நிரந்தரம் இல்லை. ஆனா ஆதியிலிருந்து இருப்பவன் இவன் தான். ஆகதான் மன்னர் பரம்பரை வரிசையை சொல்லி அவர்கள் ஏன் இவனை பணிந்து ஏத்துங்கிற வார்த்தையை சொல்றாரு. மன்னர்கள் எல்லாம் வந்து வந்து ஏன் பணியணும்? அவெல்லாம் வந்துட்டு போயிருவான். ஆனா அவன்கள் ஆளக்கூடிய இந்த பூமியை படைச்சு நிறுத்தினவன் இவன், ஆதி வராகம். ஆகவே இவனை வணங்க வேண்டும். விண்டான் விண்புக வெம் சமத்து அரியாய் பரியோன் மார்பு அகம் பற்றி பிளந்து. அரினா இந்த இடத்துல சிங்கம். சிங்கமா வந்து விண்டான், விண்டான்னா விலகியவன் அர்த்தம். விண்டு விண்டு போயிருச்சுன்னு முன்னாடி சொல்லுவாங்க. இப்ப அந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுறதுல அது விண்டு போயிடுச்சுப்பா. விண்டு போயிடுச்சுன்னா இது தஞ்சாவூர் பக்கம் அந்த விண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன் ரொம்ப நாளைக்கு. எங்க ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம் அந்த விண்டுங்கிற சொல் கிடையாது. அது விண்டு போயிருச்சுன்னா விட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். சங்கிலி விண்டு போச்சு, அதான் ஆசாரிட்ட கொடுக்க வந்தேங்கிறது தஞ்சாவூர் பாஷை. இதே இது எங்க ஊர் பக்கம் சங்கிலி அந்து போச்சும்பாங்க. அருந்து போச்சுங்கிறது திருநெல்வேலி பாஷை. இந்த பக்கம் விண்டு போச்சுன்னு சொல்றது இந்த பக்கத்துல. ஆனா அது தூய தமிழ் சொல், விண்டு போகுதல். விண்டான் அப்படின்னா விலகியவன். எதிலிருந்து விலகினான்? இறைவனை குறித்த அறிவிலிருந்து விலகினான். அதனாலதான் இறைவனை தனக்கு விரோதி ஆக்கிக்கிட்டான். இரணியன் கடைசி வரைக்கும் என்ன சொன்னா, இந்த விஷ்ணு தான் என்னுடைய எதிரி, எல்லாரும் விஷ்ணு தான் தெய்வம்னு சொல்லும் போது அவன் மட்டும் விலகி போனவனாக விஷ்ணு தான் என் எதிரின்னு டிக்ளேர் பண்ணான். அப்படிப்பட்டவன் விண்புக மரணமடைந்து விண்ணுலகுக்கு செல்லும்படியாக வெம் சமத்து கடும் போரில் அரியாய் சிங்கமாய் வந்து பரியோன், பரியோன்னா பாரிய உடம்பு உடையவன் தான் பரியோன். அதாவது பாரியன் அகன்ற உடல் உடையவன், பெரிய உருவம் அவன். கிட்டத்தட்ட WWF ரெஸ்லர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஆள் அவன் இரணியன். எவராலும் வெல்ல முடியாதவனாக இருந்தவன். அவனுடைய மார்பு அகம் பற்றி பிளந்து, அவன் மார்பை பற்றி பிளந்து நீ அவனை விண்புகச் செய்தாய், மரணமடைய செய்தாய். பண்டு முன்பு காலத்தில் ஆண் உய்ய, ஆண் என்பது 2 சுழியின் ஆநிரைகள், பசுக்கூட்டங்கள்னு அர்த்தம். பசுக்கூட்டங்கள் உய்ய, பசுக்கூட்டங்கள் பிழைத்து போகும்படியாக ஓர் மால் வரை ஏந்தும் பண்பாளா. மால் வரை நம்ம சொன்னோம் இல்லையா, கரிய மலை, ஒரு மலை அப்படி தூக்கிட்டு நின்னவனே பண்பாளா, அப்படி ஒரு பண்பை உடையவன். என்ன பண்பாளா? ஏன் பண்பு? காப்பது பண்பு. அதனால அரக்கன் மார்ப பிளந்தவனே இன்னொரு பக்கம் மலையை விரலால் தூக்கி காக்கும் அப்படின்னு 2 ஈவெண்ட்டுகளை சொல்லிட்டு பண்பாளா, 2க்கும் சேர்த்துதான் பண்பாளா. இந்த கொலை பண்றது ஒரு பண்பா? இப்ப என்ன பொருள்? 2வது பண்பு நமக்கு புரியுது. தன்னை நாடி வந்த உயிர்களுக்கு அவன் அடைக்கலம் தருகிறான், அது பண்பு. அப்ப முதல் பண்பு என்ன? தன்னை நம்பி இருக்கிற உயிர்களுக்கும் அதை அவன் செய்வான். ஆயர்பாடியில எல்லாரும் கிருஷ்ணன்ட்ட ஓடி வராங்க. ஐயா மழை பெய்யுது, இந்திரன் கோபம் அடைஞ்சிட்டான் பாருங்க, இப்படி மழை பெய்யுது, என்ன செய்யன்னு தெரியலையே. சரி ஓகே, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, டோன்ட் வரி, வா போவோம்னு சொல்லி நேர போய் கோவர்தனகிரியை தூக்கி எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டான். பிரகலாதன் எங்க வந்தான்? அவன் இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. அவங்க அப்பா வந்து அவனை அத்தனை கொடுமைகளுக்கு உள்ளாக்குகிறார். விஷம் கொடுக்கறதுல இருந்து, பாம்புகள்கிட்டயே விடுறதுல இருந்து, மலையில இருந்து உருட்டி விடுறது, யானையால கா இது மிதிக்க செய்வதுன்னு எல்லா விதமான துயரங்களை கொடுத்தாலும்
அந்த அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை, எங்கேயுமே போல. கடைசியா நேருக்கு நேரா சண்டை நடக்குது அப்பாவுக்கும் பையனுக்கும், வார்த்தை முற்றுது. அப்பவும் அவன் கேட்கறான், எங்க இருக்கான் அவன் கடவுள்? அவன் எங்கேயும் இருப்பான், தூண்லயும் இருப்பான், துரும்புலயும் இருப்பான். அப்படியா? இந்த அரண்மனை நான் கட்டினது, எனக்கு தெரியும் இந்த அரண்மனையில் ஒவ்வொரு இடமும் எங்க எப்படி இருக்கும்னு. இந்த தூண், அந்த வார்த்தையை கவனிக்கணும். அளந்திட்ட தூணை அவனும் ஆங்கே அப்படித்தான் எழுதுறாரு பெரியாழ்வார். அளவையியல் தர்க்கவாதம் அது ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்ப இந்த இடம் ஒவ்வொன்றும் நான் கணக்கு போட்டு கட்டினதுரா, இதுல எப்படிடா இருப்பான் உன் கடவுள்? நான் கணக்கு போட்டு கட்டினதுல உன் கடவுளுக்கு எங்கேயா இடம் இருக்கு? வாட் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்? அதுதான் இரணியன் கேள்வி. இவன் எப்ப நீ கான்ட்ரிபியூஷன் எல்லாம் கிடையாது, மொத்தமுமே அவன்தான். அவன் கான்ட்ரிபியூட் எல்லாம் பண்ணல, அவன் தான் செய்யறான். ஹி எக்ஸிக்யூட்ஸ், ஹி மேக்ஸ், ஹி கிரியேட்ஸ். நீயே அதுல ஒரு பகுதி தான், அவன் கிரியேஷன்ல ஒரு பகுதி தான் நீ. படம் எடுக்கிற மாதிரி படம் எடுக்கும், அப்ப அந்த கேரக்டர் படம் எடுக்கிற மாதிரி நடிக்க தான் முடியுமே தவிர அது படம் எடுக்காது. அந்த கேரக்டர் தன்னையவே தான் படம் எடுக்கிறத நினைச்சுக்கிட்டா அத மாதிரிதான் நாம எல்லாம் இருக்கும். அவன் தான் செய்யறான். அதனாலதான் பிரகலாதன் என்ன சொல்றான், நீ என்ன செஞ்சாலும் அதுல அவன் இருப்பான். அப்ப இந்த தூண்ல இருப்பான், நான் இருப்பான், உறுதியா இருப்பான், அவனுக்கு சந்தேகமே இல்லை, இருக்கான். அவன் அப்படிதான் சொல்றான். இந்த இப்பவே இதை அடிச்சு உடைக்கிறேன், அவன் இருப்பான். ஒரு சந்தேகம் அந்த பையனுக்கு கிடையாது. நின்ன இடத்தை விட்டு அசையவே இல்லை அவன். இவங்கெல்லாம் மழை பெய்யுதேன்னு ஓடி வந்தாங்க அவன்கிட்ட, அவன் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. அப்ப அவனுக்கும் அருள் செய்தான் அவன். அதுதான் பண்பாளன் அவன். தன்னை நம்பியவர்களுக்கும் செய்யறான், தன்னை நாடி வந்தவர்களுக்கும் அவன் செய்யறான். விண்டான் விண்புக வெஞ்சமத்து அறியாய் பரியோன் மார்பு அகம் பற்றி பிளந்த பண்பாளா, பண்டு ஆண் உய்ய ஓர் மால் வரையேந்தும் பண்பாளா. ரெண்டும் அவன் பண்புதான். நம்பியவரையும் நாடியவரையும் காக்கும் பண்பு அவனுடையது. பரனே, பர தெய்வமே, பவித்திரனே, புண்ணியமானவனே. கொலையே செய்தாலும் அது புண்ணியம் தான் அவன் செய்தான். கண்டேன் நான் கலியுகத்து அதன் தன்மை, கலியுகம் அதன் தன்மை, அதான் கலியுகத்ததன் தன்மை. கலியுகம் என்னென்ன செய்யுங்கிறத நான் பார்த்துட்டேன்பா. எப்படியெல்லாம் மண்டைய மாத்தும், எதெல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டதோ அதெல்லாம் இயல்பாக மாறிக்கொண்டிருக்கிற காலம்தான் கலியுகத்தின் தன்மை. கருமம் ஆவதும் எந்தனக்கு அறிந்தேன். இந்த சூழ்நிலையில எனக்கு எது சரி, எனக்கு என்ன வேலைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கலியுகம் என்னென்ன சேட்டைகளை செய்யுங்கிறதையும் நான் உணர்ந்துட்டேன். இந்த சூழ்நிலையில எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை கருமம், எனது வேலை என்ன என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். அண்டா அண்டங்களுக்கெல்லாம் தெய்வமே, நின் அடியன்றி மற்று அறியேன். அப்போ கருமம் ஆவது எந்தனக்கு அறிந்தேன், எனக்கு என்ன வேலைங்கிறத நான் அறிந்தேன்னு சொல்றாரு. அடுத்தவர் என்ன சொல்றாரு, நின் அடியன்றி மற்ற அறியேன். அப்ப இவர் அறிந்தது என்ன, பெருமாளின் திருவடி. அப்ப கலியுகத்தின் தன்மை உணர்ந்த ஒருவன் அந்த கலியுகத்திலிருந்து, அந்த தன்மையிலிருந்து தப்பிப்பதற்கு எதை கர்மமாக அறிய வேண்டும்? நின் அடியன்றி மற்ற அறியேன். பெருமாளது திருவடியை தவிர வேற எதையும் படிக்க முடியாது, வேற எதையும் கலியுகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது, பெருமாளின் திருவடி தான். ஆகவேதான் அந்த வரி, அந்த ஸ்டெப் எப்படி எடுத்துட்டு வராரு பாருங்க. கலியுகத்தின் தன்மையை நான் கண்டேன், எந்தனக்கு கருமம் ஆவதும் அறிந்தேன். நான் என்ன செய்யணுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? நின் அடியன்றி மற்ற அறியேன், உன் திருவடி தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அப்படின்னா எது தெரிஞ்சு கொண்டது என்னது? அவன் திருவடியே. அதுதான் கலியுகத்தின் தன்மையிலிருந்து நம்மை காப்பது. அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே, அவனை கூப்பிட்டு சொல்றார். தோயா இன்தயிர் நெய் அமுது உண்ண சொன்னார் சொல்லி நகும் பரிசே பெற்ற. தோயா இன்தயிர், இந்த வார்த்தையை கவனிங்க. தோயா இன்தயிர்னா என்ன அர்த்தம்? அப்பதான் உர ஊத்தி வச்ச பால், நெய், ரெண்டையும் அவன் சாப்பிடுறான். என்ன பொருள் இது? தோயா இன்தயிர் நெய் அமுது உண்ண, அதை சாப்பிட சொன்னார் சொல்லி, கோள் சொன்னவர்களெல்லாம் வந்து சொல்ல அவர்களெல்லாம் சிரிக்கும்படி.
அவங்க எல்லாம் அங்க பாரு உன் பையன் இப்படி திருடி திங்கிறான் பாருன்னு யசோதைகிட்ட சொல்றாங்க. யசோதை உடனே வந்து இவனை பிடிச்சு கையும் களவுமா பிடிக்கிறா. அப்ப இவன் பிடிபட்டு இவன் அலறான்ல, அதை பார்த்து அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆகவேதான் நகும் பரிசே பெற்ற, அவங்க சொன்னதுக்கு என்ன பரிசு, இவன் மாட்டிட்டு அலறதை பார்த்து அவங்க சிரிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பரிசு. நகும் பரிசே பெற்ற தாயால் ஆப்புண்டு இருந்து, அதுதான் ஆப்புண்டுன்னா கட்டப்பட்டு, அம்மாவால அம்மா கட்டி போட்டா, ஆப்புண்டு கட்டப்பட்டு கிடந்தவனே, கட்டுற தாயார் கட்டி போட்டா சும்மாவா இருந்தா, அழுது ஏங்கும் தாடாளா, தாடாளானா மிகப்பெரியவனேன்னு அர்த்தம். அம்மா வந்து கட்டி போட்ட உடனே ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறான். யாரு? பிரம்மாண்டமானவன். அதுக்காக தான் தாடாளங்கிற வார்த்தை அங்க போடுறாரு. அவ்வளவு பிரம்மாண்டமானவன் தாயார் கட்டி போட்டாலேன்னு அழுதுகிட்டு இருக்கான். அந்த முதல் வரி ரொம்ப முக்கியமான வரி. தோயா இன்தயிரும் நெய்யமுதும் உண்ணக்கூடியவன். அது ஏன் உறையாத தயிரை சொல்றாரு? இப்போ பாலை உரை ஊத்துறீங்க, உரை ஊற்றிய பால் தயிராக ஆக வேண்டும். தயிரிலிருந்து அதன் மேல இருக்கிற ஆடையை எல்லாம் சேர்த்து, தயிரின் மேலே இருக்கிற ஆடைகளை எல்லாம் எடுத்து, அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இட்டு, அதை மத்தினால் கடைந்து கடைந்து அதிலிருந்து திரட்டி எடுக்கப்படுவது வெண்ணெய். அந்த வெண்ணெயை கொண்டு போய் நீங்க நெருப்பிலிட்டு காய்ச்சி எடுத்தால் நெய். நெய்க்கு மேல ஒரு ப்ராடக்ட் கிடையாது. பால் அப்படிங்கிறது பசுவிடமிருந்து பெறப்படுவது பால்னு சொன்னா, அந்த பாலினுடைய டெரிவேட்டிவ்ஸா நீங்க தயிர், மோர், வெண்ணெய் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா, கடைசியா இருக்கிற ப்ராடக்ட் எது? நெய். நெய்க்கு மேல வேற டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது. அப்ப நெய் தான் அதனுடைய முழுமை பெறும் இடம். அது தொடங்கும் இடம் எது? பாலை உர ஊத்துறது. பாலாவே நீங்க முடிச்சிடலாம். ஆனா உர ஊத்தும் போது நீங்க வேற ஒரு ஃபார்முக்கு மாத்துறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு டம்ளர் பால் கொடுப்பா, அந்த ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி கொடுத்தா குடிச்சிட்டு முடிச்சிருவேன். ஒரு 2 டம்ளர் பாலை வச்சிருந்து அதுல உர ஊத்து, அப்ப நான் என்ன செய்ய போறேன்? அதை அடுத்தடுத்த ஃபார்முக்கு மாத்த போறேன்னு அர்த்தம். அப்ப தோயா இன் தயிர், இன்னும் அடுத்த ஃபார்முக்கு மாறாத அல்லது மாற போகிற தயிர் எது? இறைவனை ஒரு நொடி நாம நினைச்சோம்னா, பால் போல இருக்கக்கூடிய அந்த மனசுல இறைவனது நினைப்பு தயிர், அந்த ஒரு சொட்டு தயிர் விழுந்த மாதிரி. இப்ப நாமளும் தயிராகி, அதற்கு பிறகு வெண்ணெயாகி, கடைசியில நெய்யாகி அவங்கிட்ட சேர்ந்துருவோம். அப்படி முழுவதும் உணர்ந்து கடந்து கடைசியா வராம பாருங்க, அவன் தான் நெய். அவனையும் இவன் தான் எடுத்துப்பான். அப்ப நெய்யாதான் சாப்பிடுவானா சார்? இல்ல. அவன் நினைச்சான்னா அரையும் குறையுமா ஆரம்ப நிலையில இருக்கிற ஒன்னையும் சேர்த்து சாப்பிடுவான். குசேலன் யாரு? நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. பீஷ்மர் யாரு? இல்ல வியாசன் யாரு? வியாசன் வேதங்களை வகுத்தவன், பாரதத்தை எழுதியவன், பெரும் முனிவன். அவனுக்கும் கடைசியா வந்து கிருஷ்ணன் தான் முக்தியை தரணும். குசேலன் யாரு? வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்து பெரிய முனிவர் அப்படிலாம் இருந்தவனா? இல்ல. குடும்ப வாழ்க்கையவே நடத்த தெரியாம இருந்தவன். பிள்ளைகளின் பட்டினிய கூட அவனால ஒன்னும் செய்ய முடியல. உலக இயல்பிலையும் தோல்வியடைந்தவன், கல்வியிலையும் அவன் பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஆளா வரல. வந்திருந்தா அவன் ஒரு ஆசிரமத்தை போட்டு உட்கார்ந்துருப்பானே, அதுலயும் அவன் வரல. ஆனா இறைவன் அருள் முனிவனுக்கு கொடுக்கப்பட்டதும் குசேலனுக்கு கொடுக்கப்பட்டதும் ஒன்னாதானே இருந்தது. அவன் 2 பேருக்கும் அந்த அருளை கொடுக்கதானே செய்தான். அவனுக்கு அந்த வேறுபாடே இல்லையே. தோயாத இந்தயிர் நெய் அமுது 2யும் உண்ணக்கூடியவன் அவன். அதுதான் அவனுடைய தாடாளன்னு சொல்ற இடம். அவன் பிரம்மாண்டம். அதுதான். இங்க இருந்து ஜீரோலையும் அவன் நிப்பான். இன்ஃபினிட்டிக்கு ஒரு முடிவு உண்டுன்னா அங்கேயும் அவன் தான் நிப்பான். அவன் தான் இறைவன், தாடாளன். தரையோர்க்கும் விண்ணோர்க்கும் சேயாய். வார்த்தையை பாருங்க. தரையோர்க்கும், பூமியில் இருப்பவர்களுக்கும் விண்ணில் இருப்பவர்களுக்குமே அவன் தொலைவில் இருக்கான். சேயோய், தொலைவில் இருப்பவனே. சேயாய், சேயோய் இல்ல சேயாய், சேய்மையில் இருப்பவன். சேய்மைனா தொலைவு, தொலைவில் இருப்பவன்.
நம்ம நினைக்கிறோம் இறைவன் மேலோகத்துலதான் இருக்கான், மேலதான் இருக்கான். அப்போ தேவர்கள் எல்லாம் அடிக்கடி அவனை போய் பார்க்கலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவன் தேவர்களுமே அவனை பார்க்கறதுக்கு கஷ்டப்படணும். பூமியில இருக்கிறவங்க கஷ்டப்படுற மாதிரிதான் தேவர்களும் கஷ்டப்படணும். இருவருக்குமே அவன் தொலைவில் இருக்கிறவன். கிரேத திரேத துவாபர கலியுகம் இவை நான்கும் முன் ஆன அவன்தான் யுகங்களாக ஆனவன். வெவ்வேறு யுகங்களாக ஆனவனும் அவன்தான். ஆயா எல்லோரையும் கட்டி மேய்ப்பவனே, நின் அடியன்றி மற்று அறியேன். உனக்கு திருவடியைத் தவிர எனக்கு வேற ஒன்று தெரியாது. அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. கருத்து கஞ்சனை அஞ்ச முனிந்தாய். கஞ்சனை கருத்து கஞ்சன் அஞ்ச கஞ்சனை முனிந்தாய். கருத்துன்னு அந்த இடத்துல கோபமடைந்துன்னு அர்த்தம். கம்சன் மேல் கோபமடைந்து கம்சன் அஞ்சும்படியாக அவனை அழித்தாய். கார்வண்ணா கருநிறமானவனே, கடல் போல் ஒளிவண்ணா கடல் போல் ஒளி வீசக்கூடியவனே, இருத்திட்டினா முற்றிலும்னு அர்த்தம். முற்றிலுமாக ஆண் விடை ஏழும் முன் வென்றாய். விடைனா காளை, ஆண் விடை. ஆண்னா இந்த இடத்துல பசு, விடைனாலே ஆண்னு அர்த்தம். ஆண் விடை அப்படின்னு சொல்றதுனால அது பசு, அதாவது மாடு, காளை மாடுன்னு அர்த்தம். நப்பின்னையினுடைய கதையில வர்றது. நப்பின்னை 7 காளைகளை வளர்க்கிறாள். இந்த 7 காளைகளையும் எவர் அடக்குவாரோ அவரைத்தான் நான் திருமணம் செய்துக்குவேன்னு அவ சொல்றான். அவளுக்கு கண்ணன் மேலதான் நோக்கம். எதுக்கு இந்த 7 காளையை வளர்க்குறா? எவனும் இதை அடக்க முடியாது, அதை அடக்க முடிஞ்ச ஒருத்தன் இவன் தான் அவளுக்கு தெரியும். அதனால தைரியமா 7 காளையை அடக்கிறவனுக்கு தான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அந்த 7 காளைகளையும் அடக்கி நப்பின்னையை மணந்தவன். ஆகவேதான் அந்த வார்த்தை முன் வென்றாய் எந்தாய். 7 காளைகள்னா என்னங்கிறது நம்ம தனியா ஒரு முறை பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு குறிப்பா சொல்றதா இருந்தா, நம்ம யோக மரபுல நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்முடைய உணர்வு நிலைகள் 7 சக்கரங்களாக உருவகிக்கப்பட்டிருக்கும். அந்த 7 நிலைகளுக்கும் நிறங்கள் உண்டு, அதற்குரிய மனங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. அதை குறித்து ஜென் ககுவானின் 7 காளைகள்னே ஒரு பாட்டு உண்டு. ஜென் புத்திசத்துல உண்டு. 10 பாட்டோ 12 பாட்டோ இருக்கும். அதுல ஜென் ககுவானின் 7 காளைகள்னு சொல்லி இருக்கும். அந்த காளை முதல்ல அடையாளம் காட்டாது, முதல்ல எதுவுமே தெரியாது, அப்புறம் காது தெரியும், அப்புறம் அதன் மணிச்சத்தம் கேட்கும். இப்படி ஒவ்வொரு அடையாளமா சொல்லிக்கிட்டே வரும் அந்த 10 பாடல்களும். அதை படிச்ச பிறகு 7 காளைகளை கிருஷ்ணன் அடக்குனான்னு சொன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஜென் ககுவான்னு போட்டீங்கன்னா தமிழ்லயும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. புவியரசு மொழிபெயர்த்திருக்கிறார், புத்தகமே இருக்கு. கூகுள் பண்ணீங்கன்னாலும் கிடைக்கும். அதை ஓவியமாக எல்லாம் வரைஞ்சு அதை தியானிக்கிறது ஜென் மரபுல ஒரு முக்கியமான விஷயம். அதை ஓவியங்களாகவும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் வரைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க அதை விதவிதமா. அந்த மாதிரி ஒரு மரபு. ஸோ அந்த 7 காளைகள் ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. ஸோ அடுத்தது எந்தாய் அந்தரம் 7ம் முன்னான. அந்தரம்னா உலகம், 7 உலகங்களும் நீயே ஆனாய். அதாவது அதுக்கு முந்தைய பாட்டுல என்ன சொன்னோம், 4 யுகங்களும் நீயே ஆனாய்ன்னு சொல்லி இந்த இடத்துல 7 உலகங்களும் நீயே ஆனாய் அப்படின்னு சொல்றாரு. பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்கொனா போகமே, நுகர்வான் புகந்து ஐவர் அறுத்து தின்றிட. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. நுகர்வான் புகுந்து, என்னை நுகரும்படியாக. எப்படின்னா போகமே நுகர்வான், போகத்தை நுகரச் செய்து எனக்குள் புகுந்து பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்கொனா. சரி, உள்ள நுழைஞ்சிட்டானே, ஏதோ விருப்பப்பட்டதை செஞ்சுட்டு போறான் கழுதன்னு விட்டோன்னா பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு என்னை அறுத்து தின்றிடும் ஐவர். நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா, சரிப்பா வா இப்படி உட்காரு ஒரு ஓரமா, டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பு, அப்படி இல்லை. அவன் வந்தான்னா அவன் உள்ள நுழையும் போது பரிதாபமா நுழைவான், நமக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய விதத்துல நுழைவதாக நுழைவான். ஆனா அதுக்கப்புறம் நம்மளையே மொத்தமா காலி பண்ணிடுவான், கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிடுவான். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றாரு, போகமே நுகர்வான் புகுந்து பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்கொனாது அறுத்து என்னை தின்றிடும் ஐவர். அவரை அஞ்சி நின்னை அடைந்தேன், அவரை அஞ்சி நின் திருவடி சரணடைந்தேன். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. நெடியானே, பெரும் நீண்ட உருவம் படைத்தவனே, கடி ஆர்கலி நம்பி.
கடினா காவல்னு அர்த்தம். கடிநகர் அப்படின்னா காவல் மிகுந்த நகர்னு அர்த்தம். ஆர்கலி அப்படின்னா ஆர்க்கும் ஒலி உடைய கடல் அப்படின்னு அர்த்தம். அலை ஓசை எழுப்பக்கூடிய ஓசை எழுப்பும் கடல், அதான் ஆர்கலி. கடி ஆர்கலி அப்படின்னா இந்த பூமிக்கு காவலாக இருப்பது கடல். எவ்வளவு அழகா இது எப்படி போய் இந்த ஆளு அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி உலக உருண்டையெல்லாம் இருந்திருக்குமானே சந்தேகமா இருக்கு. ஆனா இந்த மொத்த உலகத்தையும் கடல் தான் சூழ்ந்திருக்குன்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப இருந்த ஏதோ ஒரு அறிவு இப்போ விட்டு போச்சு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கடி ஆர்கலி நம்பி ஒலிக்கின்ற கடல் காவல் அரண் சூழ்ந்திருக்கின்ற இந்த உலகத்திற்கு தலைவனே. கடி ஆர்கலி நம்பி, நம்பினா தலைவன், இந்த உலகிற்கு தலைவன். இந்த உலகம் எப்படிப்பட்டது? ஒலிக்கின்ற கடலை தனது காவலாக கொண்டது. நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனை, உன்னையே நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிற இங்கு இந்த பூவுலகில் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய என்னை கடி ஆர், இந்த இடத்துல கடினா என்ன? கடுமையான அர்த்தம். ஒரே கடிதான், ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள். அது கடி ஆர் கலி, அங்க அது காவல். இங்கே அது என்னது? கடி, கடினமான. கடி ஆர் காளையர். காளையர்னா அழகுக்கு சொல்ற பொருளா? இல்ல. காளை மாடு என்ன செய்யும்? எப்ப பார்த்தாலும் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கும். அது காளை மாடு அவன் தின்னுட்டு கோயில் காளை மாதிரி திரியறான். அதுக்கு நேரடி பொருள் என்ன? காளை, வண்டி காளைக்கும் கோயில் காளைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கோயில் காளைக்கு இந்த அதுக்கு பேர் என்ன? காஸ்ட்ரடிகேஷன், விதை நீக்கம். விதை நீக்கம் செஞ்சிருக்க மாட்டாங்க கோயில் காளைக்கு. ஆகவே அது போய் தின்னுட்டு ஊர்ல எங்கெல்லாம் பசு இருக்கோ அது பின்னாடியே போறதுதான் அது வேலை. வேற வேலையே அதுக்கு கிடையாது. வண்டி மாட்டுக்கு விதை நீக்கம் செஞ்சிருவாங்க, அதுக்கு வழியே இல்லை, அது ஒழுங்கா பேசாம இருக்கும். யாரையும் போய் முட்டுறது வைக்கிறதுன்னு செய்யாம பேசாம நிற்கும் அது. அப்ப கோயில் காளை மாதிரி திரியறியன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தின்னுட்டு உடம்ப வளர்த்திட்டு இப்படி போகங்களுக்கு பின்னாடி அலையிறவன். போகமே வேலையா அலையிறவனைத்தான் அந்த வார்த்தை சொல்றது. தின்னுட்டு தடிமாடு மாதிரி உரைச்சுத்துறைய. தடிங்கிறதுக்கு வேற பொருளும் உண்டு எங்க ஊர்ல. தடிமாடு மாதிரி திரியற. அப்போ இந்த இடத்துல கடி ஆர் காளையர். அப்ப இந்த காளைங்கிறது என்ன செய்கிறது? இந்த இடத்துல கடுமையானதாக இருக்கிறது, அதே நேரம் துள்ளல் ஓவரா இருக்கு. அப்படி ஒரு காளை இல்ல, 5 காளை இருக்கு. கடியார் காளையர் ஐவர் புகுந்து, அப்படிப்பட்ட காளை. சரி, ஓவரா துள்ளுதே. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு எலி ஓவரா துள்ளுச்சுன்னா படக்குன்னு ஒரு கையில ஒரு பக்கெட்டுக்குள்ள அமுக்கி வச்சிடலாம் அத. இது காளை, வலிமை மிக்கது. வலிமை மிக்க ஒன்று கட்டுப்படுத்த முடியாதபடி போகத்தில் துள்ளி கொண்டிருக்கக்கூடிய, ஈடுபடுவதில் துள்ளும் ஒன்று. ஒன்னு இருந்தாலும் பரவாயில்லையா, 5 இருக்குயா, என்ன செய்ய முடியும்? 5 என்ன செய்யுது? காவல் செய்த அக்காவலை பிழைத்து. நானும் எவ்வளவோ யோசிச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தா கூட அதை தாண்டி, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மெய்யை தாண்டி பொய் பேசி உள்ள வருதுன்னு. இப்ப வலுவடியா உள்ள வருது. அக்காவலை பிழை, அது என்னை காவல் செய்கிறது. எப்படி காவல் செய்கிறது? அதனுடைய இதை விட்டு நான் வெளியே போகாதபடி என்னை காவல் செய்யுது. உலகை எப்படி கடல் ஒலிக்கின்ற கடல், ஆராவரிக்கின்ற கடல் இந்த உலகத்தை சுத்தி எப்படி காவல் செய்கிற மாதிரி இருக்கோ, அத மாதிரி இந்த போகத்தில் ஆழ்த்தக்கூடிய போக வெறிமிக்க வலிமை கொண்ட காளைகள் 5ம் என்னைய சுத்தி சுத்தி காவல் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்? அக்காவலை பிழைத்து அதிலிருந்து எப்படியோ தப்பிச்சு குடி போந்து அசிலம் உங்ககிட்ட நான் என்ன சொல்றது, அகதியாக உன்னிடம் குடியுரிமை கோரி குடி போந்து உன் அடிக்கீழ் புகுந்தேன். ஐயா, எங்க ஊர்ல ரொம்ப கலவரம் ஐயா, போர் நடக்குது, அது நடக்குது, இங்க மத சகிப்புத்தன்மையே இல்லை,
எங்களால் நினைச்ச இடத்துல நினைச்ச பேரை அடிக்க முடியல, அதனால அங்க ரொம்ப கொடுமையா இருக்கு, நாங்க உங்க கண்ட்ரிக்கு வரோம், எங்களுக்கு அடைக்கலம், அரசியல் அடைக்கலம் கொடுங்கள்னு கேட்கறது. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்தியால வந்து அவங்க உயிர் வாழ்வதற்கு ஆபத்தா இருக்கிறதா சொல்லி அமெரிக்காக்காரன்ட்ட போய் ஏகப்பட்ட இது வாங்கியிருக்காங்க. குறிப்பா 2021 இருந்து 2023 வரைக்கும் பார்த்தா எக்கச்சக்க பேரு அரசியல் அடைக்கலம் கோரி வாங்கியிருக்காங்க. இப்ப பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, என்னடா அங்க அப்படி என்னடா பிரச்சனை, நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அங்க வாங்கி எல்லாம் போயிருக்கானுங்க, அமெரிக்க குடியுரிமை வாங்குறதுக்கு அது ஒரு குறுக்கு வழியா இருந்திருக்கு. அப்படி வாங்கி நிறைய பேர் போயிருக்காங்க. அதான் குடி போந்து உங்ககிட்ட குடியா வந்து இங்க இருந்து தப்பிச்சு உங்ககிட்ட அடைக்கலம் கோரி அகதியாக உன்கிட்ட வந்து உனது திருவடி கீழ் அமைந்தேன், கூரை சோறு இவை தந்து எனக்கு அருளி. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கூரைனா ஆடை, சோறுங்கிறது உணவு. ஆடையும் உணவும், சோறும் கூரையும் இல்ல, கூரை சோறு இவை தந்து. ஆடை மானம் மறைப்பது, சோறு உடலில் உயிரை தங்கச் செய்வது. உடலில் உயிர் தங்கி இருக்க வேண்டுமானால் உணவு இருக்க வேண்டும். கூரை உடல் மானத்தை காக்க வேண்டும் என்றால் உடலில் ஒரு ஆடை இருக்க வேண்டும். இந்த போகம் என்ன சொல்லும், இந்த அடிப்படைய மாத்தாது. உடலில் உயிர் தங்கி இருக்க உணவு வேண்டும், அந்த அடிப்படைய போகம் மாத்தாது. சாமர்த்தியமா வேலை செய்யும் புலன்கள். ஆடை நமது மானத்தை காப்பதற்கு ஆடை இருக்கணும். இந்த பேஸ வந்து மாத்தாது புலன். அது என்ன சொல்லும், அது இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும்னு ஒரு பிட்ட போடும். இப்போ ஆடையே இல்லாமல் இருப்பதுதான் மிக சுகம் அப்படின்னு எப்பவாவது நம்ம புலன் சொல்லியிருக்கா? அப்படி சொல்லவே சொல்லாது. அனுபவிக்கிற நேரம் ஆடை இல்லாம இருக்கணுங்கிறது ரெண்டாவது. ஆனா அனுபவிக்க தூண்டுவதே ஆடை அணிந்து அழகாக வரும்போதுதான். அப்ப ஆடை, உணவு. உணவு வந்து 4 இட்லி சாப்பிட்டா இல்ல சார், 4 இட்லி மட்டுமா, கூட ஒரு உளுந்த வடை இருக்கணும், 4 சட்னி இருக்கணும், 2 சாம்பார் இருக்கணும். அங்க போனீங்கன்னா சாம்பாரும் கடப்பாவும் கொடுப்பாங்க சார். தோசைக்கு கடப்பாவை ஊத்திக்கங்க, இட்லிக்கு சாம்பாரை ஊத்திக்கங்க. எங்க இருந்து வருது இதெல்லாம்? உணவை வேண்டான்னு புலன் சொல்ல. அதான் புலனுடைய பொய் பேசுற திறமையை தான், அது மெய்ய வச்சுக்கிட்டே பொய்யா மாத்தும். ஆகவே அத உண்மைன்னு நம்பிதான் இவங்க உட்கார்ந்துருக்காங்க. முழு பொய்யை எவனும் நம்ப மாட்டான், முழு உண்மையையும் எவனும் நம்ப மாட்டான். உண்மை ஒரே ஒரு பங்கு வச்சுக்கிட்டு 99 பொய்ய சேர்த்து இருக்க எல்லாரும் நம்புவாங்க. அதைத்தான் புலன்கள் செய்யும். ஆகவேதான் இவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அது வந்து உனக்கு சோறு வேணும்னா நான் சொல்ற வச்ச கேளு. இப்போ இது எதுவுமே வேண்டாயா, நான் இறைவனை நம்பி இறங்குறேன் அப்படின்னா முதல் பயம் நம்ம புலன் எதை உருவாக்கும்? சாமியை நம்பி போனோம்னா வேலை வேலைக்கு எனக்கு சோறு கிடைக்குமா? 4 செட்டு ட்ரெஸ் இப்போ வீட்டுல இருக்கும் போதே உனக்கு இப்படி இருக்கு, நீ இறங்கி போனன்னா மழை பெய்யும், வெயில் அடிக்கும், குளிரும், ட்ரெஸ் எனக்கு எங்க இருந்து வரும், எங்க தங்குவ? இதுதான் முதல் கேள்வி மனசுல புலன் உருவாக்கும். இவர் என்ன சொல்றாரு, நான் இது எதை பத்தியும் கவலைப்படாம அதனுடைய காவலில் இருந்து தப்பிச்சு ஓடி உன்கிட்ட வந்துட்டேன், உன் திருவடிக்கு வந்துட்டேன். நீ எனக்கு இதை எல்லாவற்றையும் கொடுத்தாய், மானத்தை காத்தாய், உணவளித்தாய், கூரை சோறு இவை தந்து எனக்கு அருளி அடியேனை பணிகொண்டு கொள் எந்தாய். அடியேனை பணியாண்டு கொள் எந்தாய். எல்லாம் எனக்கு கொடுத்து அருளிட்ட, எனக்கு அருளி இதெல்லாம் கொடுத்து என்னைய வேலை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண பொருள். கூரை சோறு இவை தந்து எனக்கு அருளி அடியேனை பணிகொண்டு ஆள் அப்படின்னு சொல்றது. ஆனா நல்லா கவனிங்க, கூரை சோறு இவை தந்து அடியேனை பணிகொண்டுன்னு அவர் சொல்லல. இவை தந்து, இவையெல்லாம் எனக்கு நீ கொடுத்துட்ட, எனக்கு அருளி அடியேனை பணியாண்டுகொள் எந்தாய். அதாவது சார், எனக்கு வந்து என் மேல பரிதாபப்பட்டு நீங்க எனக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டீங்க சார். ஆனா நீங்க வந்து இன்னும் எனக்கு ஒரு அருள் செய்யணும். என்ன செய்யணும்? உங்ககிட்ட என்னை வேலைக்கு சேர்த்துக்கங்க சார். நீங்க உங்கள்கிட்ட நான் வேலை பார்க்குறேன் சார். அப்ப முதல்ல அவன் கொடுத்தது கொடுத்துட்டான். கூரை சோறு இவை தந்து தந்தாச்சு. அப்ப நான் உங்ககிட்ட வெறுமனை வாங்கி வாங்கி தின்னுட்டே இருக்கணுமா? இல்ல, என்னை உன் அடிமையாக ஏற்றுக்கொள். நான் ரொம்ப மகிழ்ச்சியோட உனக்கு அடிமையாக இருந்து நீ தருபவற்றையெல்லாம் மகிழ்வோடு பெற்றுக்கொண்டு
என்னால் ஆனதையெல்லாம் உனக்கு நான் செய்யறேன். அதுதான் அவர் கேட்கறது. கூரை சோறு இவை தந்து எனக்கு அருளி அந்த அடி எதை அருளாக கேட்கிறார் திருமங்கை மன்னன்? அடியேனை பணியாண்டுகொள், என்னைய நீ வேலை வாங்குங்கிறது தான். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே கோஆய் ஐவர் என் மெய் குடியேறி. ஒரு அரசன் வந்து உக்காந்தா ஆர்டர் தான் போடுவான். ஒரு அரசன் ரிக்வெஸ்ட் பண்ணுவானா? அரசன் ஆணை தான் இடுவான். இந்த 5 பேரும், இந்த புலன்கள் 5 பேரும் என் மேல ஒரு அரசனை போல வந்து குடி புகுந்து கூரை சோறு இவை தா என்று குமைத்து, இதையே தான், எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு, நல்ல ட்ரெஸ் வாங்கி ஒரு நாள் போட்டோன்னா மறுநாள் பழசாயிருது. முதல் நாள் வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுல நமக்கு ஒரு கற்பனை. அடுத்து அந்த ட்ரெஸ்ஸை 4 தடவை போட்ட உடனே அது அப்படியே போயிருது. அதற்கப்புறம் சோறு ஒருவேளை தின்னா நல்லா இருக்கு, அதோட நிறைவு வருதா, திரும்ப திரும்ப திங்க சொல்லுது. கூரை சோறு இவை தா என்று என்னை போட்டு குமைத்து, குமைத்துன்னு அப்படியே கொடைஞ்சி எடுத்து போகார், போக மாட்டேங்கிறான். இப்படி தொல்லைப்படுத்துறீங்க, போங்கடானா போகவும் மாட்டான். வந்து குடியேறி மன்னனை போல தோல் மேல ஏறி உக்காந்து என்னை அதை செய் இதை செய்யு படுத்தி எடுத்து சிந்துபா தோல்ல ஏறின கிழவ மாதிரி இறங்குறது இல்லை. ஏதாவது வேலையேவிக்கிட்டே இருந்து நான் அவனை பொறுக்ககிலேன், அவரை பொறுக்ககிலேன், எனக்கு அவங்கள தாங்க முடியல. புனிதா புல் கொடியாய், கருடனை கொடியாக கொண்டவரே, நெடுமாலே தீவாய் நாக அணையில் துயில்வானே. அதான் நாக அணை, நாகவனைன்னு வரணும், தொகுத்தல் விகாரம், ஆகவே நாக அணைன்னு வருது. வாயில் நஞ்சு வந்து தீ போல பறக்குமா ஆதிசேஷனுக்கு. அப்படிப்பட்ட ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருப்பவனே திருமாலே, இனி செய்வது ஒன்று அறியேன். அனன்ய கதித்துவம்ங்கிறது சரணாகதிக்குரிய முதல் லட்சணம்னா, அதனுடைய இன்னொரு லட்சணம் ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யம்னா வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம். இவனே கதி, இவனை தவிர வேறு கதி இல்லை, இவனை தவிர வேறு உபாயமும் இல்லை, வேற ரிசர்வ் இல்லை என்கிட்ட. அதான் தரித்திரம்னு அர்த்தம். ஆகிஞ்சன்யம்னா கையில ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் இவர் சொல்றாரு, இனி செய்வது ஒன்று அறியேன், இனி வேற எதுவுமே என்கிட்ட இல்ல. ஆ ஆ என்று அடியேற்கு இறை இறங்காய். ஆஹா, அத இந்த பரிதாபப்பட்டாலும் நம்ம ஒரு ஒரு ஒலி எழுப்புறோம்ல, அப்படி, அதுதான் அந்த ஆ ஆ என்று என் மேல கொஞ்சமாவது பரிதாபப்பட்டு, ஐயோ பாவமேன்னு பரிதாபப்பட்டு, இறை இறைவனே எனக்கு இறங்க மாட்டாயா. இன்னொரு பொருள் என்ன? இறைனா கொஞ்சம்னு அர்த்தம், சிறியன்னு அர்த்தம். இறை இறங்காய், எனக்காக கொஞ்சம் இறக்கப்பட மாட்டியா? நான் இவ்வளவு என்ன செய்யும் தெரியாம உட்கார்ந்துருக்கேனே, என் மேல நீ கொஞ்சம் இறக்கப்பட மாட்டியா? அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. அன்னம் மண்ணு பைம்பொழில் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. அன்னப்பறவைகள் மண்ணுன்னா அந்த இடத்துல செறிந்தன்னு பொருள். அன்னப்பறவைகள் செறிந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர்நிலைகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். நீர் இல்லாத பாலைவனத்துல அன்னப்பறவை இருக்க போறது இல்லை. அப்ப அன்னப்பறவைகள் செறிந்து இருக்குன்னா அந்த அளவிற்கு நீர் செழிப்பாக இருக்கிறதுன்னு பொருள். பைம்பூம்பொழில் பசுமையான பூஞ்சோலைகளால் சூழப்பட்ட அழுந்தூரின் மேல் திசையில் இருக்கக்கூடிய என் தெய்வமே, அவனை கன்னி மண்ணு திந்தோள் கலிகன்றி. அதாவது கன்னி மண்ணுனா, திடீர்னு இதுக்கு ஒருத்தர் பொருள் சொல்லி கொஞ்சம் அதிர்ச்சியான, கன்னி பெண்களெல்லாம் வந்து தழுவக்கூடிய தின்தோள் கலிகன்றின்ட்டார். கன்னி மதில்ங்கிற பேர் நமக்கு ஏற்கனவே இருக்கு. கன்னினா யாரு? எவராலும் மனம் கொள்ளப்படாதவள், யாரையும் திருமணம் செய்யாதவள். அப்ப திருமணம் செய்தால் ஒருவருக்கு உடையவளாகிறாள் இல்லையா? இவன் தோள் எப்படி தோள்? கன்னி தோள். அப்படின்னா எவங்கிட்டையும் தோக்கல்ல இன்னும் அந்த தோள். எவரிடத்திலும் தோல்வியை காணாத, ஒருவரிடத்துல கூட அந்த தோல் அடங்கல, ஒருவரிடத்துல கூட அடங்காம இருக்கிற தோல் உடையவன் அவன். கன்னி மண்ணு தின் தோல். அப்படி அந்த வெற்றி, எவரிடத்திலும் தோல்வியடையாத வெற்றி நிலைத்திருக்கும் தின்தோள் கலிகன்றி அவன். இவ்வளவு நேரம் புலன் இன்பத்தை பற்றி இப்படி பேசிய ஒருத்தன் வந்து எல்லா கன்னி பெண்களையும் தோளில் தழுவ வைப்பான்னு சொல்றதுல பொருளே இல்லை இல்ல. அப்ப இந்த இத்தனை பாட்டு படிச்சதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப கன்னி மதில்னு ஒரு சொல் எங்க வருதுன்னு பாருங்க. அப்ப மதில், கன்னி பெண்கள் எல்லாம் போய் மதில்ல தொங்குவாங்களா?
அந்த மதில் சுவரை எவரும், எந்த பகைவரும் படையெடுத்து வந்த எவருமே அந்த மதில் சுவரை தாண்டதில்லை. அந்த மதில் சுவரை எவரும் வெல்லவில்லை. ஆகவே அது கன்னி மதில். இவன் கன்னி தோல் உடையவன், அதுவும் நிலைத்த கன்னித்தோல். பல வருடங்களாக அவன் போர்ல ஈடுபட்டும் ஒரு போரிலும் கூட அவன் தோல் வலிமையை எவரும் தோற்கடித்ததில்லை. ஆகவேதான் கன்னி மண்ணு திந்தோள் கலிகன்றி அவன். அப்பேற்பட்ட கலிகன்றி ஆலி நாடன், ஆலி நாட்டில் பிறந்தவன், மங்கை குல வேந்தன், திருமங்கை மன்னர் குலத்திற்கு வேந்தன், சொன்ன இன்தமிழ் நல்மணி கோவை, தூய மாலை. கோவைனா தொடர்ச்சியாக, தொடராக இவன் சொன்ன இந்த 10 பாட்டும் ஒரு தூய மாலை. இவை 10ம் வல்லார், இந்த 10ஐயும் தெளிந்து ஓதவல்லார், மன்னி நிலைத்து மன்னவராய் உலகு ஆண்டு மான. மானன அந்த இடத்துல புகழ்மிக்கன்னு அர்த்தம். புகழ்மிக்க வெண் குடை கீழ் மகிழ்வாரே. வெண்குடைங்கிறது மன்னனுக்குரிய குடை, வெண் கொற்ற குடைன்னு சொல்றது. அப்படி இந்த உலகத்திலுள்ள புகழ்மிக்க வெண் கொடையின் கீழ் இந்த உலகையே நிலைத்து ஆண்டு மகிழ்வர் அப்படின்னு இதை முடிக்கிறார். கொஞ்சம் அதிகமா நேரம் எடுத்துக்கிட்டேன். பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. இன்ஃபர்மேஷனை எடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஊரை பற்றினது, அந்த இவர் மாடு மேய்த்த இடம் அது கண்ணனாக. அப்போ அந்த உபரிச்சர வசூ, இதுக்கு முன்னாடியே அதை பற்றி பேசியிருக்கீங்களா இங்கே இந்த மீட்டிங்கில்? ஆமா, முதல் பாடல் ஆரம்பிக்கும் போதே எந்த தலத்தை பத்தி பேசுறோமோ அந்த தலத்தை பத்தி பேசிட்டு வரோம். உபரிசரவசனுடைய தேர் அழுந்திய இடம் அப்படிங்கிற ஒரு மரபும். ஆனா அதை எழுதியிருக்கிறது எதுல தெரியும் இல்லையா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, விக்கிபீடியாலயோ அல்லது பொதுவான இடத்துலயோ அது இல்ல. பாஸ்கர தொண்டைமான் திருவேங்கட முதல் குமரி வரை புத்தகத்துல இந்த கோயிலுக்கு இறங்கி போறார். இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி மாட்டு வண்டியில இந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வண்டி ஓட்டுறவர்கிட்ட கேட்கிறாரு, அவர் சொல்றாரு இந்த கதைய. ஆமா, இப்போ அது அது அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இது ஒரு சரி வழி செய்தி. அந்த ஊர்ல இருக்கிற அம்பாள், அதாவது சிவன் கோவிலும் இருக்காங்க, சம்பந்தர் பாடல் பெற்றது அது. அங்க இருக்கிற பார்வதி தேவி ஒரு சாபம் ஏற்பட்டு அவ பசுவா மாறிடுறா அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்கு. அதனால இப்போ அது ஒன்று. இன்னொன்று, இவரே அங்கே பசு மாடை மேய்ச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று அந்த ஊர் பேர் தேரழுந்தூர், திருஅழுந்தூர். அந்த ஊருக்கு அடுத்தாப்புல மாடு மேய்த்த இடம் இருக்கு. அது மேய்த்த மங்கலம்னு பேரா இருந்து மேக்கிரி மங்கலம்னு ஆயிருக்கு. இப்போ அதுக்கு கிழக்கு பக்கத்துல தொழுவம் வைத்த இடம் இருக்கு. அந்த ஊருக்கு பேரு தொழுதாலங்குடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் இருக்கு. அங்க நிறைய இருந்ததால அதுக்கு இந்த இடதுகை பக்கத்துல கோமல்ங்கிற ஊர் இருக்கு. அந்த ஆ 4 ஊர்கள்ல அதிகமா இருந்ததால நாங்கூர், இந்த 4 ஊர்லயும் பசுமாடுகள் நிறைய இருக்கிறதுனால அந்த பக்கத்துல ஆனாங்கூர் அப்படின்னு ஒரு ஊரு. அதாவது பசுமாடுகள்லாம் அதாவது ஆடிக்கொண்டே குளிக்கின்றதாம். அதனால ஆடுதுறை அப்படிங்கிறது ஆகி இன்னைக்கு அது பேரு ஆடுதுறைன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த உமையவள் பசுவாயிட்டா இல்லையா, அவ முக்தி அடைந்த இடம் அந்த தேரெழுந்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள கோமுத்தீஸ்வரம் அப்படின்னு திருவாவடுதுறைன்னு அதுக்கு இன்னொரு பேர். அந்த மாதிரி இருக்கு. அந்த ஏரியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா ஊருமே பசுமாடு சம்பந்தமாகவே இருக்கும். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த ஊருக்கு வாங்க, நான் உங்களை எல்லா இடத்துக்கும் அழைச்சின்னு போகிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே. அதுக்கு அதை சொல்கிறதுக்காக உங்கள் தலைமையில் வந்துடுவோம். அப்புறம் நம்ம நண்பர்களுக்கான தகவல், அங்கே தேரெழுந்தூர் தான் கம்பன் பிறந்த ஊர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால அங்கே கம்பன் விழாவை முன்னெடுத்து நடத்துறதுலையும் நண்பர் ஆமருவி தேவநாதன் முனைப்பா செயல்பட்டு இருக்கிறாரு.
அங்க நடக்கிற கம்பன் விழாவினுடைய ஏற்பாட்டாளர்கள்ல அவர் ஒரு முக்கியமான ஒருவர். ஆகவே நம்ம அதை ஒட்டி கூட ஒரு தடவை போயிட்டு வரலாம். ஆமா, அது ஆக்சுவலா இது ஒரு நல்ல அக்கேஷன். அதாவது டிசம்பர் மாசம் 28, 29 இந்த ஆண்டுக்கானது. அந்த இதுல நான் வந்து பத்திரிக்கை இன்னும் வந்து ரெடி ஆகல. அது ஆன உடனே அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் வாங்க. அதுல முக்கியமான ஒரு பேச்சாளர் இருக்கார். அவர் தான் இன்னைக்கு நமக்கு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணினார். ஜாஜான்னு பேர் அவருக்கு. இது இது இன்ஃபர்மேஷன் நியூஸ் தான் எனக்கு. ஜாஜா என்ன தலைப்பு என்ன ஜாஜா? அவர் சொல்லிதான் இப்பவே நான் கேக்குறேன். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இல்ல நான் இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட அதை பத்தி பேசி உங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கியிருக்கேன். நீங்க அதுக்கு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு ஒரு 1 வாரம் 10 நாள்ல வந்துடும். 1.5 மாசம் தான் இருக்கு இன்னும். 40. ஆமா ஆமா ஆமா. சரி, நல்ல விஷயம். இன்னொரு பேச்சாளர் வந்து இந்திரா சௌந்தரராஜன் இருந்தார். எல்லாத்துக்கும் இருந்தார் அவர். ஆனா அது ரொம்ப எதிர்பார்க்க முடியாத 2 நாள் முன்னாடி அவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டார். போன வருஷமும் வந்திருந்தார் எங்ககிட்ட. நாங்க வந்து அழைச்சிருந்தோம். இந்த வாட்டி அவர் வரல. அதனால அவர் பலி இன்னும் வேற ஒருத்தர் போடணும். அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். 6 பேர் வர போறாங்க. அதுல ஜாஜாவும் ஒருத்தர். நல்லது நல்லது, வெரி குட். நைஸ் டு ஹியர். எங்க விஜய் காணோம். உமாமா என்ன வேற என்ன சொல்லுங்க. வெற்றி ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல மேடம், ரொம்ப சிறப்பா இருந்தது, நன்றி. ஆக்சுவலா இந்த பாஸ்கர் தொண்டைமான் சார் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதை தேடி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம திருச்சித்திரக்கூடம் பாசுரம் படிக்கும்போது இந்த நீவான்ற ஒரு ஆறு வந்து அந்த தில்லையில அவனுடைய திருவடியை தழுவிட்டு போறதா நம்ம பார்த்துருந்தோம். அதோட ஆறோட பேரை ரொம்ப தேடிட்டு இருந்தோம். கடைசியில் அந்த நீவா வந்து பொன்னையாருன்னு சொல்லி இங்க திருவள்ளத்தை ரெஃபர் பண்ணும்போது பாஸ்கர் தொண்டைமான் சொல்றாரு, அதே நீவான்ற பேரை போட்டு நீவான்னா பொன்னையாறு அது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. பட் இங்கேருந்து எப்படி அங்கே கனெக்ஷன் என்னன்றது இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. செய்தி ஜாஜா சார்ட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. தேங்க்யூ. ஆமா ஆமா, அவர் பாஸ்கர தொண்டைமான் வந்து இலக்கிய ரெஃபரன்ஸை விட அந்த உள்ளூர் ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்து அதை எழுதியிருப்பாரு. அதனால அதை கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும். நாம ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். நீங்க தொடர்ந்து வாசிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. பாஸ்கர தொண்டைமான் நீங்க சொன்ன மாதிரி அவரு குற்றாலம் தான். அவருக்கு அங்க இதெல்லாம் இருக்கு. அந்த ஐந்தருவி போற அந்த முனையில, அந்த மெயின் ரோட்ல இருந்து ஐந்தருவி இருக்கிற இடத்துல கார்னர்ல அவர் பேர்ல ட்ரஸ்ட் கிஸ்ட் எல்லாம் அங்கதான் இருக்கு ஒண்ணு. அதுக்கு பிறகு அவருடைய பசங்கள்லாம் எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸா இருந்தாங்க. இவருடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து நம்ம திருமலை பதிப்புல இருக்கு. திருப்பதி இது இருக்கு பாருங்க, பிரசுரம். அதுல வந்து இ புக்ஸாவே கிடைக்குது. 2 பகுதியும் கிடைக்குது. ஓ சரி. இவரே இது ஐஏஎஸ் ஆபீசர் தான், வேலூர் கலெக்டரா இருந்தார். ஆமா, இவர் பசங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர். ஆமா, இதான் இந்த ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் இதா இருந்தார், கமிஷனரா இருந்தார். ஆமா ஆமா ஆமா. வேற கேள்விகள் எதுவும் இருக்கா? நன்றி ஜாஜா. வேற